ரெஜிஸ்டர் பண்றானாவே அடுத்தது இந்திய ஆணையம்படி இந்திய சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்றது ஒரு அதை ரெஜிஸ்டர் பண்ண உடனே அது வரைக்கும் என்னன்னா வாயின் வார்த்தைகளை உறவாடி கொண்டாலும் தாலியை கட்டினா கூட அது இந்திய அரசுக்கு சட்டமைப்புக்கு ஏத்துக்காது. கையெழுத்து போடணும், இன்னாருடைய கணவன் நான், இன்னாருடைய மனைவி நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே போல சட்டப்பூர்வமான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு பரலோகத்துல நடந்துருச்சு. ஆனாலும் என்ன ஒரு காரணம்னா அவரை நம்ம அனுபவிக்கல. அடுத்தது என்னன்னா அனுபவிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்குள்ளாக போகணும். சட்டப்பூர்வமான இணைப்பு வந்தாச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கல. அவரும் அங்கதான் இருக்கிறாரு, நாம இங்கதான் இருக்கிறோம். கணவன் மனைவி சேர்ந்தாதான் அனுபவிக்கிற வாழ்க்கைக்குள்ளாக போகணும். ஒருவர் அனுபவிக்க வேண்டும். அவர் நம்மளை என்ஜாய் பண்ணணும், நாம அவரை என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகணும். ஆனா அவர் சிலுவையில செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நாமளும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம், ரசிக்கப்பட்டோம், அப்படியே உட்காந்துருக்கிறோம். ஆனா எந்த லைஃபும் ஸ்டார்ட் பண்ணல. அவரோடு நாம நடந்து கொள்கிற ஒரு பாடமும் ஒரு லைஃபும் ஒரு காரியமும் நம்ம கற்றுக்கொள்ளல. நம்ம தன்னிச்சையாகவே வாழ்றோம், அவர் தன்னிச்சையாகவே இருக்கிறார். அவருடைய ஆசை என்னன்னா என் மனைவி எப்படியாவது கூட வந்துருவாங்க. ஆனா நாம மட்டும் அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் சேர மாட்டேன், நான் வரமாட்டேன், சபைக்கு வரமாட்டேன், உமக்கு சாட்சியா நான் வாழ மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கையை தான் நான் பார்த்து கொண்டு இருப்பேன், உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் இப்படின்னு நாம ஒவ்வொரு முறையும் அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நான் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை நான் பெருமைப்படுத்துறதுக்கு, உன்னை நான் உயர்த்துவதற்கு, நான் உங்களோட அன்பா இருப்பதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீ தான் என்ன மதிக்கவே மாட்டேன்னு ஆண்டவர் அங்க புலம்பிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நல்ல புருஷன் நம்மளுக்கு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற புருஷனை காட்டிலும் நம்முடைய புருஷன் ரொம்ப நல்லா இருக்கிறார். அநேக தாராளம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஸோ அதுதான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அனுபவிக்கிற வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது திருமணத்தை பத்தி ஒரு உறவுக்குள்ளாக நம்ம பார்த்து முடிச்சோம். எக்ஸாம்பிள் இப்ப என்ன பார்க்க போறோம், உதாரணம் திராட்சை செடிக்கும் கொடிகளுக்கும் அந்த இணைப்பு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இணைப்பு தான் ரட்சிப்புக்கு அடையாளம். அப்ப யூனியன் வித் கிரைஸ்ட், ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறது. எப்படி ஆண்டவரோடு யூனியனா இருப்பது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா திருமணத்தை அடையாளப்படுத்தினா இன்னைக்கு திராட்சை செடியும் கொடிகளும் அப்படின்றார். யோவான் 15 பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ எல்லாம் யோவான்ல தான் எடுக்க போறோம் பாருங்க, அநேக வசனங்களை பார்க்கறதுக்கு இருக்கும். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் திராட்சை செடி, நாம கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் கொடுப்பான், ஒன்றும் செய்யக்கூடாது. ஆன்சரே வந்துச்சு. என்ன இல்லாம நான் இல்லாம உன்னால வாழவே முடியாது. நீ என்னதான் பிரயாசப்பட்டு நான் அப்படி கட்டிடுவேன், நான் இப்படி வாங்கிடுவேன், இதை செஞ்சிடுவேன், எல்லாத்தையும் நான் பண்ணிடுவேன், முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் முடியாதுன்றார் ஆண்டவர். வாய்ப்பில்லை ராஜான்றார் ஆண்டவர். உன்னால முடியவே முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடி. அந்த ஹோலி லிரிக்ஸ்ல ஒரு பிக்சர் இருக்கும் பாருப்பா, அந்த திராட்சை தோட்டத்தை ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க, போட்டு விட ரொம்ப ஈஸியா புரியும். அவர் திராட்சை செடி, நாம கொடிகளாக இருக்கிறோம். அப்ப திராட்சை செடி எப்படி இருக்குன்னா அது அது அப்படி வேர்ல இருந்து அப்படியே வருது. நாம என்னன்னா அந்த படருகிற ஒரு கொடியாக நாம் இருக்கிறோம். இங்க பாருங்களேன், இது செடி, ஆனா அது என்ன ஆகுது, டிவிஷனா அப்படியே கொடிகள் அப்படியே பரவி போகுது. அப்ப அவர் செடி, நாம கொடிகள். அப்போ நம்மளுக்கு எங்க இந்த சாரம்சம் வருது, நம்மளுக்கு எங்க உயிர் வருது, எப்படி அந்த திராட்சை செடிங்க, அந்த கொடிங்க, திராட்சை பழங்கள்லாம் எங்கிருந்து அதுக்கு சத்து வல்லமைகள், அந்த உயிர்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? எல்லாம் அந்த செடியிலிருந்து தான் வருது. இயேசு கிறிஸ்து நாம விசுவாச அவருடைய இணைப்புல இருந்தாதான், அவருடைய பிரசனத்துல இருந்தாதான், ஜபத்துல இருந்தாதான், ஆராதனையில இருந்தாதான், வசனத்துல இருந்தாதான் நம்மளுக்கு பிழைப்பே கொடியாக நம்மளுக்கு அதுல சாரம்சம் ஏறும். அவரிடத்திலிருந்து அப்படியே ஜீவ நதி நம்ம பாய்ந்து வருகிறது. செடியிலிருந்து தான் நம்மளுக்கு எல்லா விதமான உயிர்களும் வருது. அப்ப அந்த இணைப்பு கொடி செடியோடு இணைஞ்சு இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஜீவன் வரும். அப்ப இது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அது ஜீவன். திராட்சை செடிக்கும் திராட்சை செடிக்கும் என்ன நம்மளுக்கு இணைப்புல இருந்தா நம்மளுக்கு ஜீவன் வந்துருது. ஆண்டவரும் நாமளும் ஜபத்துல இணைஞ்சிருந்தா நம்மளுக்கு என்ன வருது, ஜீவன் வருது. அந்த ஜீவனுள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வாழ்க்கையில அவர் அது பாய்ந்து ஓட பண்ணுகிறார். செடியில் இருக்கிற சாராம்சம் எல்லாம் கொடிக்கு வரும். அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், நித்திய ஜீவனும், செழிப்புகளும் எல்லாம் வலது பாரசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற காரியம் கூட எல்லாமே அவரோட இணைஞ்சிருந்தா அது எல்லாமே நம்மளுக்கும் அப்படியே வருது. அது எப்படி பார்க்கலாம்னா அதோட கனிகள்ல பார்க்கலாம். அது எதுக்காக நம்ம திராட்சை செடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கிற பழத்தை சாப்பிட்றதுக்கு தான். அந்த கனி கொடுக்கறதா நம்ம வளர்க்குறோமே. அப்ப கனி கொடுக்குற வாழ்க்கையாக கர்த்தர் நம்மளை வைப்பாரு.
அப்ப ஆதாமு இந்த கனியை சாப்பிட்டதுனால பாவம் உள்ள வந்தது, நித்திய ஜீவன் வெளியே போயிடுச்சு. பிந்தின ஆதாமாகிய இயேசு வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா சிலுவையில ஜீவனை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் இழந்த அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரோடவே இருக்கணுமா, அவரோடவே பேசிட்டே இருக்கணுமா. அப்படி பேசிக்கிட்டே இருந்தா சில நன்மைகள் நம்மளுக்கு வரும். எங்க சொந்தக்காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பவுமே டச்லேயே இருறான்னு. எனக்கு சொந்தக்காரங்க பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஃபங்க்ஷனுக்கு, சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன். எந்த ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் கூட என் மாமா பொண்ணுங்க எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிச்சுங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூட நான் போனதில்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது சொந்தக்கார ஃபங்க்ஷனில். அந்த கூடுக, அந்த ஒரு கெட் டுகெதரு எல்லாம் இருக்கிறான்னா நான் இருக்கவே மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷனா ரீகன் வந்துக்கிறானா அப்படின்னா ஓகே, அவனே வந்துக்கிறானா அப்படின்ற மாதிரி போவேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு பழகிடுச்சு. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனதில்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவேன். கல்யாணத்துக்கும் போக மாட்டேன், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். இன்னும் என்ன கொடுத்தோம், அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அப்படிப்பட்டவன் நான். என்னன்னா சாவு கூட போக மாட்டேங்க நான். அந்த அளவுக்கு கலைஞர் அடிக்கடி எந்த சாவா இருந்தாலும் சரி, எதிரிகள் செத்தா கூட ஃபர்ஸ்ட் ஆளா போய் பாக்குற ஆளு கருணாநிதி. அந்த ஒரு குணம் வேணும், நல்லது. அது எனக்கு இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப கொஞ்சம் திருத்திக்கிட்டேன். சரி எப்படி இருந்தாலும் அது போயிட்டான் ஆகணும்னு. ஆனா எனக்கு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய திட்டு, என் மாமியார் கிட்ட நிறைய திட்டு. அவர் எதுக்குமே அனுப்ப மாட்டாரு. சொந்த சித்தியா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், பெரியப்பாவா இருக்கட்டும், எத்தனையோ பேரு இவங்க ஊர்ல செத்துருக்குறாங்க. ஒன்னுத்துக்கும் கூட்டு போனதும் கிடையாது. நீ போயிட்டு வாமா, பஸ் ஏறி போயிட்டு வாமா தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கும் நீயே வரலன்னா நான் என்னத்துக்கு போறது அப்படின்னு. அதுவும் மீறி ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிறதுனால, கெஞ்சி கேட்டுக்கிறதுனால போய் கண்ணில் காமிச்சிட்டு ஒப்பாரி வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அவ்வளவுதான். வேற எதுக்குமே போனதில்லை. போன வாரம் கூட அவங்க பெரியம்மா செத்தாங்க, அனுப்பலையே. ஏன்னா முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் வேற வேலை இருக்குது. இதெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா, செஞ்சிருக்காங்களா, ரொம்ப ரிலேஷனா அப்படின்னு போட்டோ காமி, அட்லீஸ்ட் பார்த்த முகம்னாச்சும் எனக்கு மனசு இறங்கும். போட்டோ காமிச்சா போட்டோ பார்த்த மாதிரி கூட எனக்கு தெரியல. பார்த்தேன் போகணுமா அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவங்களே போகணும் நான் ரெடி பண்ணிடுறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிடலாம், சின்ன பாப்பாவை அங்கே அம்மா கிட்ட தள்ளிடலாம். அதுக்கப்புறம் இவங்களை பஸ்ஸு நான் கிளம்புறேன், நீ வேணா எப்படி பார்த்துக்கோ, எனக்கு நான் பஸ்ஸில் கிளம்பிடுறேன். நாங்கள் எல்லா பிளான் ஓகே. காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது என்னம்மா ஆச்சு அப்படின்னா, என் நேரத்துக்கு போய் பார்த்துக்கணும், அவங்களுக்கு இது ரெக்ஸ் ஆயிடுச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுக்கு நான் சொன்னேன்னு தெரியல. எதுக்குமே போறது கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட இணைப்பு, எதுக்கு சொன்னேன்னு தெரியல, சரிங்களா? எதுக்காக சொன்னேன்னு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆண்டவரோட இணைப்புல இருந்துட்டா போதும், பிணைப்புல இருந்துட்டா போதும், நித்திய ஜீவன் நம்மளுக்கு பாய்ந்து வரும். அப்போ அந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு வந்த உடனே நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை கழுவி மறுபடியும் இழந்த அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்ப கர்த்தர் கொடுத்ததுனால அது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்றது அப்படின்னு சொன்னா, அவரோட உறவுல இணைஞ்சு இருந்தாதான் அவரோடு இருக்கிற சாராம்சம்லாம் நம்மளுக்கு வந்து சேர்கிறதா இருக்கிறது. அப்ப அவரோட சேர்ந்தா நம்மளுக்கு இணைப்பு வருது, நித்திய ஜீவன் வருது, ஆசீர்வாதங்கள் வருது. புருஷன் இல்லாம மனைவி வாழ்ந்துடலாம். புருஷன் அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தா கூட மனைவி வாழ முடியும். இல்ல புருஷன் இறந்துட்டா கூட மனைவியால அடுத்தது அதை மேனேஜ் பண்ணி கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் அதை தாண்டி போவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்து பலப்படுத்துவாரு, அது மூலியமா மனைவி வாழ்ந்துடலாம். இல்ல உலகத்தானுங்களே சில பேர், எத்தனையோ பேர்லாம் மறிச்சிருக்கிறாங்க, ஆனா மனைவி தனியா இருக்காங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, மறுபடியும் வாழ்ந்துருக்காங்க, அதுல மறுபடியும் தொழில ஜெயிச்சு காட்டுருக்காங்க, இன்னும் சிறந்து வாழ்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல மனைவி இல்லாதவங்களும் புருஷனுங்க ஜெயிச்சு வாழ்ந்துருக்காங்க, ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. புருஷன் இல்லாம மனைவியால வாழ முடியும், மனைவி இல்லாம புருஷனால வாழ முடியும். ஆனா கிறிஸ்து இல்லாம ஒரு விசுவாசி வாழ முடியுமா சொல்லுங்க? வாழவே முடியாது. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் கூட ஆண்டவர் இல்லாம வாழவே முடியாது. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னொன்னு சொல்ற மாதிரி கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்களேன். கலாத்தியர் 2:20. இன்னைக்கு கொஞ்சம் அற்புதமா நிறைய காரியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் டைம் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுடனே கூட அவரோடவே இருக்கிற வாழ்க்கை தான் இங்க சொல்லுது. அப்போ கிறிஸ்துவுடன் அவர் மட்டும் இல்ல, கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு இல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன். நான் இல்லப்பா, அவர் தான் எனக்குள்ள பிரச்சனை, நான் கிடையாது, நான் இல்ல. இந்த நான் என்ற அகம்பாகவும் விசுவாசிகளுக்கு இருக்கவே கூடாது. நான் என் வேலை, நான் எவ்வளவு பெரிய தெரியுமா என்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. நான்ற வார்த்தை வெளியே வரவே கூடாது. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது
அன்பு கொண்டு விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாத்தீங்களா, இது இந்த பாயிண்ட் பைபிள் படுத்துமா தெரியல. என்னில் அன்பு கொண்டு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும். அப்ப அவருடைய குமாரனே நம்மளுக்காக ஒப்பு கொடுத்த ஒரு அன்பு. அதான் வெள்ளிக்கிழமை பார்த்து பாருங்க. ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுடனே கூட அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். அப்ப எனக்குள்ள, நம்மளுக்குள்ள அப்படின்றார். அதே போலதான் இன்னொரு வசனங்கள் எனக்குள்ளே அப்படின்னு வரும். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது தான் அவர் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் பிழைப்பு. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நித்திய ஜீவன். நான் அவரை விட்டு இருந்தேன்னா நித்திய ஜீவன் கிடையாது. நான் அவரை விட்டு இருந்தேன்னா எனக்கு சுகமே கிடையாது. நான் அவரை விட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு செழிப்பும் வரவே வராது. அவரோட இணைஞ்சிருந்தாதான் எனக்கு எல்லாமே வரும்ன்றதா நான் சொல்ல வரேன். பாருங்க, கொலோசியர் 1 29 வசனம் பாருங்க. கொலோசியர் 1:29 பாருங்களேன். பாத்தீங்களா, அதற்காக நான் எனக்குள்ளே வந்துச்சு. அவருக்குள்ள என்ன இருக்குதான், பவுலுக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. அப்ப எனக்குள்ள இருக்குது என் பலம் இல்ல, என்னுடைய ஞானம் இல்ல, என்னுடைய சுயம் இல்ல, என்னுடைய டேலண்ட் இல்ல. எனக்குள்ளாக இருக்கிறது என்ன தெரியுமா? வல்லமையை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. நீங்க நினைச்சுக்கிறீங்களா என்னுடைய பலத்துல தான் நான் வேலை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு? அவருடைய பலன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிறது. உங்களுடைய பலத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒன்றுமே விளங்காது. என்னைக்கோ செத்துருவோம், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டு இருப்போம். இல்ல ஏதாவது வேலையில ஏடா கூடமா பண்ணி, ஏதாவது கையை விட்டு காலை விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். நம்ம சோர்வா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிறார். இடிஞ்சு விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துருக்கிறார். எத்தனையோ முறை மயக்கங்கள் நம்மளை அறியாம எவ்வளோ வந்திருக்குது. வழுவாம காத்த அவருடைய பலம் ஒன்று இருக்கிறது. அந்த பலத்துலதான் கர்த்தர் செய்கிறாரு. அதெல்லாம் பவுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என் பலத்துல ஒண்ணும் கிடையாது, எனக்குள்ளாக வல்லமையாய் கிரியை நடப்புகிற அவருடைய பலத்தின் பிரகாரம். இந்த வேலையை கொடுத்தது அவர், இந்த பொசிஷனை கொடுத்தது அவர், எனக்கு இந்த ஞானத்தை அளவுக்கு இவ்வளவு நிர்வாகத்தை திறமையை கர்த்தர் கொடுத்தது எல்லாம் அவருடைய பலனா இருக்கிறது. என்னுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. அவருடைய பலத்துலதான் சில பேருக்கு நம்முடைய சபையில மேனேஜர் போஸ்டிங், சில பிரான்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணக்கூடிய, கடைகளை ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு, இன்னும் ஹை பொசிஷன்ல போற அளவுக்கு, இன்னும் அப்ரைசல்ஸ் நிறைய வாங்கினபடிக்கு, எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாம் கர்த்தர் வாங்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாருன்னா, it is not your might and your power, it is by the spirit of the God. கர்த்தருடைய ஆவியே, கர்த்தருடைய பலமே உங்களை அது நடத்தி கொண்டு இருக்கிறது. பாத்தீங்களா, அவருடைய பலன். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை நல்லா நீங்க மனப்பாடம் பண்ணணும். இதை நீங்க ஸ்டேட்டஸ் கூட வைங்க. கொலோசியர் 1:29, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசம். நான் போராடுறேன், அவருடைய பலத்துக்குள்ளதான் நான் போராடுறேன். என்னுடைய மாம்ச பலத்துல நான் போராடல, அவர் எனக்கு பலத்தை கொடுக்குறாரு. அதனால அந்த பலத்தோடு கூட நான் ஜெபித்து அவரோட இணைஞ்சு அப்படின்னா போராடி நான் ஆண்டவரிடத்துல எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் போராடி பிரயாசப்படுகிறேன்றார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவருடைய பலத்தின்படின்றதுக்கு எனர்ஜின்னு போட்டிருக்குது. எனர்ஜி, எனக்கு கிடைக்கிற எல்லா எனர்ஜியும் அவருக்குள்ளதான் வருது. இது நல்ல வார்த்தை. பாத்தீங்களா, தெம்போட நான் இருக்கிறேன்னா அவர் கொடுத்த தெம்புங்க, அவர் கொடுத்த பலங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒன்றுமே இல்லவே இல்லை. பிலிப்பியர் 4:13 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், பெக்குலியரான வசனம், ஃபேமஸான வசனம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடைய. அப்ப நம்மளை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து தான். ஜென்ரலா அப்படி என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் நான் அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்னு இல்லை. அது ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற பலம் அவருடைய பலமா இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அவருடைய பலத்துலதான் நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். அவருடைய பலம், அவருடைய ஸ்பிரிட் தான் நம்மளுக்கு எப்படி ஒரு தீய சக்தி, ஒரு சாத்தான், ஒரு பேய் ஒருத்தைய பிடிச்சிக்குதோ, எப்படி பிடிச்சிக்குதோ, அவங்க செய்கையே வித்தியாசமா இருக்கும். நாக்கு வெளியே நீட்டும், அது வரைக்கும் அவங்க நல்ல நாக்கு தான் இருக்கும். ஆனா பேய் பிடிச்ச எப்படி இருக்கும், நாக்கு வெளியே தொங்கும், அண்டர்டேக்கர் மாதிரி வெளியே தொங்கும். கடைசியில பினிஷிங்ல இருக்கும், அண்டர்டேக்கர் நாக்கு வெளியே தள்ளுவார் பாருங்க. அந்த அளவுக்கு பெருசா வரும். அது வரைக்கும் சைலண்டா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா சக்திலாம் இருக்கும். கட்டுலே தூக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய சக்தி ஒண்ணு. ஒரு ஏங்க சிரிக்கிறீங்க, அது அப்படி நினைச்சிட்டீங்களோ? கட்டுல தூக்குற அளவுக்கு சக்தி வரும். அந்த மூவி ஒரு பேய் வந்தாலே அசாத்திய சக்தி உருவாகுதுன்னா, உள்ளுக்குள்ள ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும், அசாத்தியங்கள் நடக்கும். அப்படியே பலன் வந்து கர்த்தர் உங்களை அப்படியே அதை செய்யும்படி கர்த்தர் லகுவாக்குவார். தூக்க முடியாத வார்த்தை அவருடைய பலன் செய்யும்.
கொஞ்ச நாளா எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நானும் மனிதன் தானே அப்படின்ற மாதிரி எனக்கும் பலவீனங்கள் வந்துச்சு. ஒரு முறை வீட்டுல காணாம போயிட்டேன்னா வெளியே போயிட்டேன். உடனே ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கிற சொல்லாம கொள்ளாம அப்படின்னு. ஒரு மகன், அதாவது ஒருத்தன் துடிச்சுன்னு இருக்கிறான் ஒரு வழியில போகும்போது கிண்டல் வேற, ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கிறேன். இல்லம்மா நான் எங்கேயும் போலாமா, பால் பாக்கெட் வாங்கணும் வேற போறேம்மா. ஆக்சுவலா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல, ஒன்றும் இல்லை, இங்கதான் அந்த டீ கடை இருக்குது பாருங்க, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போனோம் பாருங்க மொபைல் சர்வீஸ்க்கு எங்கேயோ. அப்படி போகும்போது ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீயை குடிச்சேங்க. திருட்டுத்தனமா டீ குடிச்சேன். வீட்டுல டீ அலோடு இல்லை, நீ நிறுத்திக்கோ அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதனால சரி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் குடிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் ப்ரேயர் பண்றோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஏன் நான் எனக்குள்ள ப்ரேயர் பண்ணல, அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டேன். அப்படியே சரியாயிடுன்னு. ஏன் நம்ம வார்த்தையை பேசல? இவ்வளோ போராடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரி, என்னடா அது ஒரே அது இதுவா இருக்குது, நம்ம இவ்வளவு ப்ரேயர் பண்ற விசுவாசம் இருக்கிறோம், நம்மளுக்கு விசுவாசம் எங்க போச்சு? இன்னைக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ணிடுவோமே, சும்மா டெஸ்ட் பண்ண மாட்டேன், இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, எனக்கு என்ன பலவீனம் இருக்குதோ அந்த கையை வச்சுக்கிறேன். கையை காமிச்சிட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? என்ன பலவீனம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இங்க வச்சுட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா 2 வாரம் ரொம்ப பெயின் முடியல. அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு எனக்குள்ள ஸ்தோத்திரம் போட்டு டீ குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். டீ கடைக்காரலாம் இருக்கிறாங்க, எதிர்க்க அந்த கட்சிக்காரங்களாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வச்சேன், இயேசுவின் நாமத்தினாலே வழியை போகும்படி கட்டளை எடுக்கிறேன், உங்களுடைய தழும்புல நான் குணமா இருக்கிறேன், நீ பரிகார கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன், இனிமே இந்த தொல்லை எனக்கு இருக்கவே கூடாதுன்றேன். நேத்து உட்காந்து அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நான் டேப்லெட் போடல, எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யல. நேத்துலாம் அவ்வளோ பாரமான வேலைகள்லாம் நிறைய செஞ்சுட்டேன். வெயிட் எல்லாம் தூக்கணும், பயங்கரமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அவருடைய பலத்தினால செஞ்சு முடிச்சிட்டேன். நேற்று உட்காந்து இப்படியே எழுதிட்டு இருக்கும் பொழுது பலத்தை பத்தி இங்க எழுதிட்டு இருக்கிறேன், இந்த பலத்தை பத்தி தான் எழுதிட்டு இருக்கிறேன். அப்பதான் யோசனை வருது, என்ன வசனம் அப்படின்னா, அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த இடத்துல நான் வரும் பொழுது இங்கதான் ஸ்டக் ஆனேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு, அதாவது பவுல் ரொம்ப பலவீனப்பட்டு போறாரு. அப்போ ஆண்டவர் பேசுற ஒரு காரியம் 10ஆம் வசனம் பாருங்களேன், 9ஆம் வசனம். அப்புறம் அந்தபடி பலவனமா இருக்கும் போதே பலவுள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு. ஓகே, போதும். இது வரைக்கும் நான் எழுதுறேன். பலவீனமா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பலவீனம் இருந்துச்சு? ஆமால, அது ஒரு பெயின் இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்பதான் யோசிக்கிறேன், டீ கடையில அன்னைக்கு உட்காந்து ஜோம் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பெயின் சுத்தமா இல்லைங்க. நானும் டச் பண்ணி பாக்குறேன், என்னென்னமோ வேலை செஞ்சு பாக்குறேன், ஒரு வழியும் இல்லை. இந்த பக்கம் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. அது நல்லா உணர்ந்துட்டேன். ஆவியானோட சுகத்தை நான் அனுபவிச்சிட்டேன். அவ்வளவு பெரிய சுகத்தை ஆண்டவர். அப்பதான் எனக்கு ஆண்டடா, நம்மளும் இதை பத்தி மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்றோம், சுகம் அளிக்கிறோம், ஓகே, விசுவாசம் இருக்குது, அவங்களுக்கு சரியாயிடும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நான் ஏன்னா எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது, எந்த பெருசா அடியும் பட்டது கிடையாது, கீழையும் விழுந்தது கிடையாது, எந்த ஒரு மேஜர் எனக்கு எதுவுமே நடந்ததும் கிடையவே கிடையாது. மைனர் கூட நடந்தது கிடையாதுங்க. ஒரு ஸ்கிராச்சஸ், ஒரு கீரல், ஒரு பிடுங்கல் ஒன்றும் பார்க்க முடியாது எனக்கு. அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நான் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த வழி தாங்க முடியல, அதனால ஜோம் பண்ணி விட்ட பாருங்க. அதுக்கப்புறம் சுத்தமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வராது, வரவும் விட மாட்டேன். ஆண்டவர் நிச்சயமா பலத்தை கொடுத்து தாங்குறவரா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறேன், அது ஒன்றும் நேரிடாது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும், உங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. அந்த வழிகள் எல்லாம் இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போதே ஈஸியா வெளியே போயிடும். விசுவாசிங்க, சுகத்தோடு போவீங்க. பயங்கரமா நீங்க ஒரு பெரிய ஒரு தெளிவோட நீங்க ஒரு ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, இந்த நோய் என்னை ஒன்றும் செய்யாது, இந்த ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் செய்யாது, ஒரு நிச்சயத்தோட நீங்க போங்க. நிச்சயமா கர்த்தர் என்னை சுகப்படுத்தின ஆண்டவர், இந்த வாரத்துல சுகப்படுத்தின ஆண்டவர், நேற்றும் இன்றும் மாறாதவர். இந்த வாரத்திலையும் கர்த்தர் உங்களோட சுகத்தோடு காத்துக்கொள்வார். ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று ஆப்ரேஷன் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறீங்க, இல்ல ஃபீவரா இருக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தயவு செய்து முன்னாடி உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிறாருன்னா யாரு? யாரு? நீங்க தான் சொல்லுங்களேன். வாய் திறந்து இல்ல கையெழுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லுங்களேன். போதும். ஏன் இப்படி பண்ண மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரியல. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரே ஆள். அப்ப ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து, இதை நான் பண்ண போறேன் பாஸ்டர், இதை நான் பண்ண போறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி என்னுடைய இதுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன், அந்த மாதிரி பண்ண போறேன். அது ஒண்ணும் இல்லை, வெக்கப்படுறது இல்லை. நான் ஜெபம் பண்றதான் போறேன். ஜெபம் பண்ணி சுகத்தோடு நீங்க போங்க, செய்யுங்கன்னு தான் எனக்கு. நிறைய பேருக்கு, அதாவது அப்டமன், வயிற்றுக்கும் கீழே
உறுப்புல ஒரு ஆப்ரேஷன், ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, ஜோம் பண்ணி அனுப்புங்க, சிஎம்சி சேர்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, அதை கிளியர் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படியே ஏதாவது ஒரு மேஜர் அப்படின்னா கூட அது ஒன்றுமே கிடையாதுங்க, சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி விட்டேன். இனி நல்லா வந்து போயின்னு இருக்கிறான், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறான். யார் தெரியுமா? அஸ்வின் மாந்தாங்க இருக்கிறான் பாருங்க, நம்ம கூட எல்லாம் வருவான் பாருங்க, அஸ்வின் கிரிக்கெட்லாம் விளையாடினா பாரு, அவன் தான் அவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துக்கு வெளியே வந்துட்டான். நம்ம எவ்வளோ ஒரு சுகத்தை கத்தர் தர. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்க, முன்னாடி சொல்லுங்க. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில எல்லாத்தையும் சொல்லாதீங்க, அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கடைசி கடத்துல 4வது ஸ்டேஜ்ல முத்தி போச்சு. இப்ப நீங்க ஜோம் பண்ணுங்க, சபைக்கு வந்திருக்கிறேன்னா மண்டையை போடுற வயசுல ஜோம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில் என்ன ஜோம் வந்தமா வரும் எனக்கு தெரிஞ்சிடும். ஐயோ இது இது வாய்க்காது, இது சரியா வராது. அதாவது சாகரங்களை பத்தி சொல்லலைங்க, ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணிருக்கவங்க இது கண்டிப்பா நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா ஜோம் பண்ணி வைப்போம், அப்படிதான். சில பேர் காணிக்க வாங்க மாட்டேன் தெரியுமா, அது அவங்களுக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சிடும். அதனால ஐயோ நடந்தா பரவாயில்ல, காணிக்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஏன்னா தெரிஞ்சிச்சு அவங்களை பத்தி, ஏன்னா முத்தின ஸ்டேஜ், இது 4வது ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே சொல்லுங்க, கிளியர் பண்ணி புடுங்கி அமிச்சிடலாம், வேரோட அதை புடுங்கி அமிச்சிடலாம். அதனால நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய பலத்தின்படி நம்ம போராடி நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இங்கிலீஷ்ல கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வருது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு இருக்குல்ல, அதுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்குள் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்ப பலன் கொண்டனாவே பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார். அதாவது நம்மளை கத்தர் நம்முடைய பலத்தை அவருடைய பலத்தை நம்மளுக்கு கொடுத்து அதை செய்ய வைக்கிறார். அது எப்படி வருதுன்னா, அவருடைய இணைப்புல இருந்தா வரும். செடி இருக்கும் பொழுது கொடி இணைஞ்சிருந்தாதான் அவருடைய பலம் நம்மளுக்கு உள்ள வரும், அவருடைய ஜீவன் நம்மளுக்கு உள்ள வரும். இப்படி நம்ம இப்படிதான் இருக்கணும், இணைஞ்சில இருந்தாதான் நம்மளுடைய பலம் வரும்ன்றது இப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா பழைய ஏற்பாட்டுல நல்ல பயங்கரமான ஒரு பலசாலி ஒருத்தர் இருக்கிறான், பலவான் இருக்கிறான். யாரு? சிம்சோன். ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்குது. சில பேர் அப்படியே நான் தெரியலையா அப்படின்னு உட்காந்துருக்கிறான். சிம்சோன் பைபிள் கதையில கொஞ்சம் வளருங்க, அதுதான் அந்த ஆப் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் பாருங்க, நல்லா பார்த்து கதையில நல்லா தெரிஞ்சு வளர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள பைபிள் இருக்கிற எல்லா கதைகளும் திறந்து அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்க பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. அவ்வளவு நல்லா அருமையான கதைகள்லாம் உள்ள இருக்குது. அது புரிஞ்சுனாதான் நம்ம சத்தியம் நம்மளுக்கு ஈஸியா புரியும். அப்போ பாத்தீங்கன்னா அதாவது சிம்சோன் வந்து பயங்கர ஒரு பலசாலியா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது சில இடத்துல தவறுறாரு, ஆண்டவர் மறுபடியும் அந்த பலத்தை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, வழியில போயிட்டே இருக்கும் பொழுது பெரிய சிங்கம் ஒண்ணு வந்துடுது. சிங்கம் வரும்போது பாக்குறாரு, அப்படியே ஆட்டு கிழிக்கிற மாதிரி சூப்பரா சிங்கத்தின் வாயை கிழிச்சு போடுகிறவரா இருக்கிறார். எப்படி அந்த படம் வந்துச்சு? நியாயாதிபதிகள் பாருங்களேன், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இருங்க. படிக்கிற உங்க சிஸ்டர் நீங்க, கர்த்தர் இப்ப இன்னைக்கு உங்க மேல ஆவியானவர் பலமா இறங்கிட்டார். இன்னைக்கு நான் பார்த்தேன் வர்ஷிப் பண்ணும்போது உங்க மேல ஆவியானவர் பலமா இறங்கினார். அதனால உங்களுக்கு கர்த்தர் எல்லா விதமான பலத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதப்பா. இந்த வசனம் நீங்க ப்ராபசியாவே எடுத்துங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சரிங்களா? நியாயாதிபதிகள் 14:6 மடி வாசிங்க. பாத்தீங்களா? அப்ப கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதுனால், ஆவி நிரந்தரமா இல்ல, பலம் நிரந்தரமா கிடையாது. அப்பப்போ தேவனுடைய ஆவி அவன் மேல பலமா இறங்கும், அதுக்கப்புறம் போயிடும். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுல என்ன பண்ணிட்டாரு? அப்பப்போ ஆவியை கர்த்தர் இறக்குறது இல்ல. புதிய ஏற்பாடுல என்ன பண்றாருன்னா, அந்த பலனானவரே நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுற. கை தட்டுவோமா? அந்த பலனானவரே நமக்குள்ளாக வாசம் பண்றார், நம்மளுக்குள்ள கிரியை செய்யறார். அவரே நம்மளுக்குள்ள வந்துடுறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம், அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. பலனானவர் நமக்குள்ளே இருக்கிறவரா இருக்கிறார். பலன் குறைஞ்சா பயப்படாதீங்க. ஏன்னாலும் ஒண்ணுமே செய்ய முடியலையே, ஒண்ணும் பண்ண முடியலையே, சம்பாதிக்க முடியலையே, ஒன்று கரை சேர்க்க முடியலையே, பலனே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போனீங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்க பலன் குறைஞ்சு போனாலும் அவர் பலன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த பலன் நம்மளை மிகவும் வலிமைப்படுத்துகிறதா இருக்குது. அந்த பலத்துக்குள்ளாக நீங்க போகும்போது நிச்சயமா நீங்க குறைவுபட்டு போவதில்லை, நீங்க குறைஞ்சு போவதில்லை, நீங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க தள்ளாடி போவதில்லை. கர்த்தர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். சோ பவுல் இப்படிதான் பலன் குறையும் பொழுது என்ன பண்றது தெரியல,
மாம்சத்துல எனக்கு ஒரு முள்ளு ஒடுக்கப்பட்டிருக்குது, அது அடிக்கடி என்னை குத்துகிற சாத்தானா இருக்கிறது. நான் எத்தனையோ முறை, ஒரு முறை 3 முறை நான் உங்ககிட்ட கேட்டேன், இந்த முள்ளை என்னை விட்டு நீங்கி போடும்படி செய்யுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் கதறாரு. அது என்ன முள்ளுன்னு தெரியல. சில பேர் பாவம்னு சொல்றாங்க. பாவம் அடிக்கடி வருது. அவ்வளவு பெரிய பவுல், ஜெபத்துல தரிச்சிருக்கிறவர், சபையை நிறுவனவர், எப்படிங்க பாவம் செய்வாரு? பாவம் கிடையாது. முள்ளுன்றது ஜனங்களை குறிக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு முள்களா இருக்கிறார்கள், எனக்கு குத்துகிறவர்களா இருக்கிறார்கள் போட்டிருக்கும். ஜனங்களை தான் முள்ளு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த முள்ளு எனக்கு குத்திக்கினே இருக்குது, இந்த ஜனங்க எனக்கு குத்திக்கினே இருக்கிறாங்க, எதை செஞ்சாலும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியே என்னை ஊழியமே செய்ய விட மாட்டாங்களே. அப்படி ஒரு நிலைமை இப்ப எல்லா பாஸ்டர்ஸும் இல்ல, அப்பவே எல்லாருக்கும் இருந்தது, பவுலுக்கும் இருந்திருக்குது. அதனால இந்த முள்ள கொஞ்சம் நவுத்தி வைங்களேன், இந்த விசுவாசி கொஞ்சம் பார்த்து உணர்வுள்ளவனாய் மாற்றுங்களேன், இந்த விசுவாசிகளை கொஞ்சம் திருத்துங்களேன், இந்த முள்ள என்னை விட்டு நீங்க போகும்படி செய்யுங்களேன்றாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு காலமும் எந்த விசுவாசியும் நான் சபையை விட்டு துரத்தவே மாட்டேன், நான் நீங்க செய்யவே மாட்டேன், அது அப்படிதான் குத்தம் வலிக்கும், பொறுத்துக்கோன்றார். ஆனாலும் ஒண்ணு சொல்றாரு, 2 கொரிந்தியர் பாருங்க, இப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். 12:9. அதற்கு அவர் 8ஆம் வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்றதுல போதும் என்ற வார்த்தை இது ஒண்ணுதாங்க. என் கிருபை உனக்கு போதும், அது போதும், உனக்கு யாருக்கு ஒன்றும் தேவையில்லை என்றார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். உன் பலனே இல்லைன்னா அவருடைய பலன் உன்னை நிரப்பும், அது பூர்ணமாய் உனக்கு பாய்ந்து ஓடும், அது உன்னை வழி நடத்தும். செமினாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி நடத்துறது, என்ன செய்யறது, என்ன பண்றது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு செமினாருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவருடைய பலன் பூர்ணமாய் நிரம்பும். அழகா எடுக்கக்கூடிய தாட்ஸை கத்தர் கொடுப்பார், நோட்ஸை கத்தர் கொடுப்பார், பிரசன்டேஷனை கத்தர் கொடுப்பார். வியந்து பார்க்கிற அளவுக்கு தயவை கத்தர் உங்க மேல வைப்பார், அசாத்திய தைரியத்தை கொடுப்பார். நீங்கள் அல்ல, உங்கள் வாயாய் தேவன் இருந்து பேசுவார், டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவார். அதனால பயப்படாதீங்க, உற்சாகமா இருங்க. செமினாருக்கு பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க. எனக்குள்ளாக கிரியை செய்கிற என் பலனான ஆண்டவர் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் ஒருபோதும் கலங்கி நிற்க மாட்டேன். குறைவுபட்டாலும் எனக்குள்ளாக பரிபூர்ணமாய் விளங்குகிற அவருடைய பலமே என்னை போராடி பிரயாசப்படுகிற வைக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். என் பலவீனத்திலே அவர் பலன், என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனம் குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். எனக்கு பலன் இல்லை, எனக்கு எப்பெல்லாம் பலன் இல்லையோ என் ஆண்டவர் பலமாய் இறங்கிடுறாரு. நான் பலமாய் இருந்தேன்னா ஆண்டவர் என் மேல இருக்க மாட்டாரு. நான் பலவீனப்பட்டே நான் போறேன். ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் எனக்கு மேல ஊட்டிக்கிட்டே இருக்கணும், என் பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் பலன் என்னுடைய பலனை காட்டிலும் மேலானதா இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், அதன் மூலியமா நான் கிரியை செய்கிறேன். கர்த்தர் என்னை நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். அதனால என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பெறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். சொல்லுங்களேன், நான் பலவீனமாய் இருக்கும் போதே, எல்லாரும் சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். கர்ப்பம் இல்லாமல் இருக்கும் போதே கொஞ்சம் பேர், ஏன்னா எல்லாருமே பிள்ளைங்களை பெற்று செட்டில் பண்ணிட்டீங்க, அதனால கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் சுருங்க. பிள்ளைகளை சொல்ல வைங்க, நான் கர்ப்பம் இல்லாமல் இருக்கும் போதே கர்ப்பம் உள்ளவளாய் நான் மாறினேன். பிள்ளை இல்லாத இருக்கும் போதே நான் பிள்ளை பெற்றவளாய் நான் மாறினேன். நான் சுகம் இல்லாமல் இருக்கும் போதே நான் சுகம் உள்ளவனாய் மாறினேன். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யோவேல் 3:10 இருக்குது. சுகவீனனும் தன்னை சுகமான் என்று சொல்வானாக. இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அவர் எனக்கு உண்டாக்குகிறார், அவர் எனக்கு கொடுக்கிறார், அதுதான் உங்களுடைய பிரயாசமாக இருக்கிறது. அதுதான் அவர் பலன். நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த திராட்சை செடி இருக்குது பாத்தீங்கன்னா, திராட்சை செடியில, திராட்சை கொடியில, இன்னும் அந்த மேட்டருக்கே வரல பாருங்க, அந்த பழங்கள் இருக்குது இல்ல, பழங்கள் என்ன ஒன்றத்துல கீழே விழுந்துரும். அந்த கொடிகள் கீழே விழுந்துரும். பழம் தனியா இல்ல, அந்த அந்த கொடிகளோடு கூடி கீழே விழுந்துச்சுன்னா மண்ணு ஒட்டிச்சுனாவே அது அழுகி போயிடும். டஸ்ட் இல்லாதபடி பார்த்துக்கணும். அப்ப டஸ்ட் இருக்கக்கூடாது. கீழே விழுந்து டஸ்ட் ஆனா கூட இந்த பராமரிக்கிறவங்க இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு மரக்கிளையை எடுத்துட்டு அது இப்படி உண்டிகோல் மாதிரி இருக்கும், அதை வச்சு அந்த கொடியோடு இணைச்சி அதை என்ன பண்ணுவான்னா, அந்த டஸ்ட் இல்லாதபடிக்கு அதை தண்ணி ஊத்தி கழுவி அதை சுத்திகரிச்சு மறுபடியும் அந்த செடியோடு இணைச்சி வைப்பானா. அது நாள் போகல் அப்படியே அந்த செடியோடவே படந்து, கொடி படந்து மறுபடியும் சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு திராட்சை கொலையாக அது மாறுமா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ட்ரெல்லிஸ், TRELLIS, ட்ரெல்லிஸ். அது ஒரு மரக்குச்சி. இயேசுவும்
பலவீனப்பட்டு, தூசிப்பட்டு, பாவப்பட்டு, அக்கிரமங்களை இருந்து நாம திராட்சை கொலைகளாக இருக்கிற நாம கொடிகள் கீழே விழுந்தாலும் அப்படி தூசியை தட்டி சிலுவையின் ரத்தத்தினால, தண்ணீர் முழுக்கினால, வசனம் என்கிற தண்ணீரால நம்மளை கழுவி சுத்திகரிச்சு மறுபடியும் சிலுவை என்கிற மரக்கலை மூலியமாக செடியோடு இணைத்து, இயேசுவோடு தம்மோடு இணைத்து கொண்டு அதுல வளர்ந்து கனி கொடுக்கிறவளாக தேவன் நம்மளை வாழ வைப்பார். அதுல பலன் கொடுக்கிற மாதிரி மறுபடியும் திராட்சை செடி இருக்கிற சாராம்சங்கள்லாம் நம்மளுக்கு கொடிகளை வந்து பார்க்கும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வார். அப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் ட்ரெல்லிஸ் மூலியமாக ஆண்டவர் பலமாய் தேவன் நம்மளுக்கு அவருடைய பலன் நம்மளுக்கு பூர்ணமாய் விளங்கும்படி செஞ்சிருக்கிறார். இது ஒரு காரியம். திராட்சை செடி, திராட்சை கொடி இணைஞ்சிருந்தா நம்மளுக்கு நித்திய ஜீவன் பலன் நம்மளுக்கு உண்டாகும். ரெண்டாவது, அதன் மூலியமா இணைஞ்சிருந்தாதான் கனி கிடைக்கும். இல்லைன்னா கனி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப கனி இருந்தாதான் ரசம் எடுக்க முடியும். ரசம் இருந்தாதான் இஸ்ரேல் ஜனங்கள் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் திராட்சை ரசம் இல்லாம இருக்க முடியாது. அதான் கிறிஸ்டின் கல்யாணம் எங்கன்னா பாருங்க, திராட்சை ரசம் கண்டிப்பா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அப்ப கொண்டாட்டம், செலிப்ரேஷனாவே ரசம் இருக்கணும். அதுக்கு எங்க இருக்கணும்? கனி கொடுக்கணும். அப்ப கனி எங்க இருக்கணும்? கொடியில இருக்கணும். அப்ப கொடி திராட்சை செடியோடு இணைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் கனிகள் கிடைக்கும். நாமளும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இணைஞ்சிருந்தாதான் நாமளும் கனி கொடுக்கிறவளா இருப்போம். பாருங்க, யோவான் 15:5 பாருங்களேன். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, மறுபடி அதை தான் வாசிக்கிறோம் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா, அதான் படர்ந்துடணும், இணைஞ்சிருக்கணும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானா. கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். என்னை இல்லாமல் உங்களால் ஒரு கனியும் வைக்க முடியாது. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள். அப்ப கனினா என்னங்க? கனினா வெறும் பழத்தை பற்றி ஆண்டவர் சொல்லல. கனினா அதனால் வருகிற பலன்கள். அதுதான் 7ஆம் வசனத்துல பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கண்ணினா என்னது? நீங்க எதை கேட்குறீங்களோ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் அதை கொடுப்பாரு. அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. எப்படி கொடுப்பாரு? திராட்சை செடியோட இணைஞ்சிருக்கணும், கிறிஸ்துவோட இணைப்புல இருக்கணும், அவரோட உறவுல இருக்கணும், அவரோட பிரசனத்துல இருக்கணும், அவரோட டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி அவரோடவே இருக்கணும், ஆவிலே இருக்கணும். இணைப்பிலே இருந்தாதாங்க கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா கனி கொடுக்கவே முடியாது. பாருங்க, இந்த கனி கொடுக்குறது நிறைய இருக்குது. என்னன்னா அந்த 17ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனத்துல கனி கொடுக்கறத பத்தி எழுதுகிற கனினா என்ன தெரியுமா? 11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படின்றார். அப்ப சந்தோஷம் என்பது ஒரு கனி. அடுத்தது 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்ன்றார். அப்ப அன்புன்றது 9ஆம் வசனம் பாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களை அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றார். அப்ப அன்பு என்பது ஒரு கனி. இன்னொரு இடத்துல வேற அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகள் ஆத்துமாக்களை கர்த்தர் கனிக்கு ஒப்பிடுகிறார். அப்போ கனிகளை கர்த்தர் பிரிக்கிறார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற விசுவாசிகளை கனின்றார். யோவான் 4:36 இருக்குது, யோவான் 12:24, யோவான் 4:36, யோவான் 12:24 இருக்குது. இன்னும் எல்லாருக்கும் தெரியும் கனினா என்னன்னு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. ஆமா, உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச பேரு எனக்கு அதுதான். சரிங்களா? அல்லேலூயா. வராது, தெரியும், வராதுன்னு தெரியும் எனக்கு. சரி, ஆவின் கனிகள், அதுதான் ஞாபகம் வரும். கலாத்தியர் 5:22 பாருங்களேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 லிஸ்ட் கொடுக்கிறார். ஆவியின் கனிகளோ, அதுதான் எல்லாருக்கும் தோணும் பாருங்க. கலாத்தியர் 5:22 பாருங்க. ஓ, டைம் ஆச்சு, அதனால சவுண்ட் வெளியே வரமாட்டேங்குது பொழுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், எச்சி அடக்கம். இது நிறைய பேர் தெரியாது, நானே குழம்பிடுவேன். அன்பு இருக்கணும் ஃபர்ஸ்ட். அன்பு இருந்தா சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சந்தோஷம் வந்துச்சுன்னா சமாதானம் பயங்கரமா நம்ம குடும்பத்துல வரும். சமாதானம் உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீடிய பொறுமையோடு இருப்பேன். என்ன இன்னலுக்கு வந்தாலும் நீடிய பொறுமை வந்துடும். நீடிய பொறுமை வந்துச்சுன்னா மற்றவங்க கிட்ட தயவு கிடைக்கும். என்ன பொறுமையா இருக்கிறாங்க, தயவு உண்டாகும். தயவு உண்டாச்சுன்னா நற்குணமா இருப்பாங்க, நல்லவனா மாறிடுவாங்க, நற்குணமா இருப்பாங்க. நற்குணம் உள்ள வந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். விசுவாசம் வந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் சாந்தமா இருப்பாங்க, கோவப்பட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. சாந்தம் உள்ள வந்துச்சுன்னா இச்சை அடக்கமா இருப்பாங்க. அது வேணாம், பணம் ஆசை வேணாம், அந்த இச்சை வேணாம், இந்த மோகம் வேணாம், இச்சை அடக்கமா இருப்பாங்க. இதுதான் ஆவின் கனிகள் 9. அப்போ இது என்ன சொல்றாருன்னா, சந்தோஷம் கனினானது சந்தோஷம், கனினானது அன்பு, கனினானது ரட்சிக்கப்படுகிற விசுவாசின்னு சொல்றாரு. இன்னொன்னு கனினா என்ன தெரியுமா? இந்த ஆவின் கனிகள் கேரக்டர்ஸை கட்ட சொல்றாரு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும்ன்றார். அப்ப கேரக்டர்ஸும் கனி கொடுக்கறதா இருக்கும். அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல நம்ம வளருமா.
இந்த கேரக்டர் பிரகாரம் நம்ம வளரும்படிக்கு தான் கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்புல இருக்கணும், சந்தோஷத்துல இருக்கணும், சமாதானத்துல இருக்கணும், நீடிய பொறுமையில இருக்கணும், தயவுல இருக்கணும், நற்குணத்துல இருக்கணும், விசுவாசத்துல இருக்கணும், சாந்தத்துல இருக்கணும், இச்சை அடக்கத்துல இருக்கணும். அன்பு இல்ல, சந்தோஷமா ஆரண்டவர் ஆராதிக்கிறதுல எப்ப பார்த்தாலும் உமனா மூஞ்சிய வச்சுக்கிட்டு 6 மணி மூஞ்சி தான் இருக்குது. ஒருபோதும் 9:15 மூஞ்சும் இல்ல, இல்ல 3:45 மூஞ்சும் இல்ல. இப்படி இல்ல, அப்படியே இருக்குது. என்னமோ சிலுவையில தொங்கின இயேசு இப்படியே காட்சி அளிக்கிறது. அதான் நான் கிறிஸ்துங்கன்றது. ஈடிய பொறுமையும் இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் கோபம், எல்லாத்துக்கும் மூர்க்கமான பேச்சுகள், இச்சை அடக்கம் சுத்தமா இல்லை, சொந்த பிரகாரம் ஓடுறது. ஆவின் கனிகள் ஒண்ணுமே இல்லை. ஏன் கனி கொடுக்கலதான்? கேரக்டர் இல்ல, எதுவுமே வளரல. ஏன் கனி கொடுக்கல? செடியோட இணைக்கப்படல. அதனாலதான் அந்த கேரக்டர் வருது. இந்த கேரக்டர் எல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப்ல வெற்றி வரும். லைஃப்ல வெற்றி வருது, லைஃப்ல பதில் கிடைக்கிறது, லைஃப்ல நம்மள ரிசல்ட் தான், அது வெற்றி தான் நம்முடைய கனிகளாக இருக்கிறது. அப்ப கேரக்டர் ஆவியின் கனிகள் இருக்குது. ஆவியின் கனி எங்க இருக்குது தெரியுமா? திராட்சை செடியில இருக்கிறது. அந்த திராட்சை செடி கிறிஸ்து அவரோட இருக்கும்போது இருக்கும். அப்ப பிரசங்கம் கேட்கும் போது கேரக்டர் மாறும். தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். 40-50 வருஷமா கேக்குறாங்க, ஒரு கேரக்டர் மாறலன்னா ஆண்டவர் மேல இல்லைங்க, அவங்க மேலதான் தப்பு இருக்கிறது. எவ்வளோ பிரசங்கம், இங்கேயும் நாங்க எவ்வளோ பிரசங்கத்தை கொடுக்குறோம், எவ்வளோ வார்த்தைகளை கொடுக்குறோம், ஒரு கேரக்டரும் வளர மாட்டேங்குதுன்னா வேஸ்ட். வசனத்தை கேட்டு வேஸ்ட். அந்த கோபம் அப்படியே தான் இருக்குது, அந்த வைராக்கியம் அப்படிதான் இருக்குது, அந்த இச்சை அப்படியே தான் இருக்குது, அந்த பொறுமையே இருக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு உதாசீனப்படுத்திட்டு எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் போது வார்த்தை அத்தனை வருஷமா கேட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, அதுக்கு மாற என்ன இருக்குது? ஆவின் கனிகள் 9, அதுக்கு மாற என்னதமா இருக்குது, என்னன்னா இருக்குதுன்னு பாருங்க. நம்மளே சோதிச்சு அறிஞ்சிக்கலாம் பாருங்க நம்முடைய நிலைமைய. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் பாருங்க. அப்படியே மேல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன வெளியரங்கமாவே இருக்குது. 1 விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். மொத்தம் எத்தனை இருக்குது? மொத்தம் 17 வாசிச்சேன். விபச்சாரத்திலிருந்து ஆரம்பிச்சா எங்க வரைக்கும் முடியுது? களியாட்டுகள் 17. களியாட்டு என்னது? சினிமா பாட்டுக்கு பாட்டு பாடுறது, சினிமா பாட்டு டான்ஸ் ஆடுறது, கொண்டாடு, அதுக்கு பேர் களியாட்டுகள், செலிப்ரேஷன். களியாட்டுகள் நடக்குதா? எல்லாமே வெளியரங்கமா எல்லாமே நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்த 4 நம்ம செய்யறது இல்லை, விபச்சாரம், வேஸ்தான், சுத்தம், காமகம் செய்யறது இல்லை. ஆனா மிச்சம் இருக்கிறது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்குது. விக்கிரகாராதனை என்னது? சபையை விட்டு வேற எதுவும் முக்கியத்துவப்படுத்துறோமோ அது விக்கிரகாராதனை. சரிங்களா? மற்றவங்களை குறை சொல்றது பில்லி சூனியத்துக்கு அடையாளம். அடுத்தது பகைகள், எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாம் வருது. பாத்தீங்களா? எந்த கனிகள் இருக்கணும்? ஆவியின் கனிகள் 9 இருக்கணும். அதுக்கு மாறா 9 9 எவ்வளோ? 18. சரிங்களா? 17 தாங்க சொல்லிக்கிறீங்க, 18 எங்கங்க? உங்க லைனுக்கு வரேன். எல்லாம் நான் நேத்து எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறேன், முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எங்க இருக்குது? 26 பாருங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் வந்துச்சா மேல? 20ஆம் வசனத்தை பாருங்க, கோபம் வந்துச்சு. அப்ப ஏற்கனவே அந்த லிஸ்ட்ல இருக்குது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை வந்துச்சா? 21ஆம் வசனத்துல ஃபர்ஸ்டே பொறாமை இருக்குது. அப்ப எதுதான் வரல? 26ல இருக்குது தான் வரல. வீண் புகழ்ச்சி. 18 வந்துச்சா? 9 கனி இருக்கணும். அதுக்கு டபுளா என்ன இருக்குது? 9 × 2 9 9 18. 18 குணங்களும் நம்மளுக்கு இருக்குதுன்னா எப்படிங்க? எப்படி கனி கொடுக்கும்? ஏன் வாழ்க்கையில விரக்தியா இருக்குது? ஏன் கனி கொடுக்கல? இந்த 18 குணங்களும் உள்ள இருக்குது. என்னென்னமோ குணங்கள் உள்ள இருக்குது. விபச்சாரம் 2 விபச்சாரம், சரீரப்பிரகமான விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம் என்ன தெரியுமா? எல்லா சபைகளுக்கும் போவாங்க, அங்க போய் பிரசங்கத்துல உட்காருவாங்க, இங்க போய் உட்காருவாங்க, இவங்களுக்கு காணி கொடுப்பாங்க, இந்த ஊழியத்துக்கு போவாங்க, அந்த ஜபத்துக்கு போவாங்க, இப்படி போவாங்க, எல்லா இடத்துலயும் மேயறாங்க பாருங்க. ஆவிக்குரிய விபச்சாரம் அதுதான். சரீர பிரகாரம் விபச்சாரம் என்னது? அது சொல்லவே தேவையில்லை, கர்மம். அதனால சொல்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் பிரவேசிப்பதுதான், எல்லாருக்கிட்டையும் போவதுதான் சரீர விபச்சாரம். எல்லா சபைக்கும் போறது ஆவிக்குரிய விபச்சாரம். விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. வேசித்தனம் ஒவ்வொரு வாரமும் விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கணும். பிரேயர் எங்கெங்கயோ வைக்கிறாங்க, போயின்னு தான் இருக்கிறோம். விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், வேற வழியே இல்ல. வேசித்தனம் அதுதான் அடையாளம். ஆண்டவரை விட்டுட்டு, அதை தேவனை விட்டு இல்ல, சபையை, நம்முடைய தாய் சபையை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துல சுத்தி தாய் சபைக்கு பூஜை காமிக்கிறதே கிடையாது. அது அலட்சியமாக்குறது. வந்தா கூட வர்றது கிடையாது நம்ம சபைக்கு. ஊர்ல இருந்து வந்துருவாங்க, வந்துட்டு கூட நம்முடைய சபைக்கு உரிய
இது கிடையாது. எந்தெந்த ஊர்ல இருந்து வராங்க, ஆனா இருந்துட்டு சொந்தக்காரங்க கூட பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு பேர் என்னது? இது ஒரு வேசித்தனம், இது ஒரு அசுத்தம், இது ஒரு காமகம், எல்லாமே உள்ள இருக்குதுங்க. வேணாங்க, சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரசங்கர் சொல்றாரு, கண்டிப்பா 9:30க்கு முடிப்பேன், சரிங்களா? 9:30 கண்டிப்பா ஆயிடும். அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அதனால 9:30க்கு நான் முடிப்பேன். ஏன்னா எல்லாமே லேட்டா நம்ம வர ஆரம்பிச்சோம் பாருங்க. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைமு. ஏன்னா இது நான் சொல்லிட்டேன்னா நிச்சயமா நீங்க இருந்து கிளம்பும்போது சுகத்தோடு கிளம்புவோம், ஒரு பெரிய தைரியத்தோடு கிளம்புவோம் நான் சொல்லிட்டேன். அதனால இது ஒரு ஆவிக்குரிய என்கவுண்டராகவே இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன என்கிட்ட பேசுறாருன்னு நினைச்சு இந்த ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவார். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, 4 விஷயங்கள் இருக்குதான், 4 விஷயங்கள். அது பிரசங்கியார். கிறிஸ்துவன் தன்னை நினைச்சிட்டு ஆனா உண்மையாவே கிறிஸ்தவனாகவே வாழல. கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் ஓகே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆனா கிறிஸ்தவங்களே இல்ல, கிறிஸ்துவ அவருக்கு சம்பந்தமே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு குரூப். 2வது குரூப், உண்மையான கிறிஸ்து தான், உண்மையான கிறிஸ்தவன் தான், நானு சர்ச்சைக்கு போவேன், எல்லாத்தையும் செய்வேன் பண்ணுவேன், ஆனா திடீர்னு சோதனை வரும்போது கவலை அடிக்கடி வருது, பயம் அடிக்கடி வருது, ஏதாவது ஒண்ணு பலவீனப்பட்டு நான் நின்னுறேன், ஆனா உண்மையான ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இது 2வது குரூப். 3வது குரூப் ஒண்ணு இருக்குது. டைரக்டா சபைக்கெல்லாம் வர முடியாதுங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லைங்க, அவர் இருந்தா இருந்துட்டு போட்டுங்க, அவர் இருந்திருந்தா என் வாழ்க்கை நன்மை நடந்திருக்கும்ல. ஒரு விரக்தி, எதுவுமே கிறிஸ்து தான், கிறிஸ்து இல்லைன்னு உணர்ந்துக்குவே, நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு உணர்ந்துக்குவான், டைரக்டா ஒப்புக்குவாங்க. அதனால சபைக்கெல்லாம் வர முடியாதுங்க. ஏதோ ஒண்ணு வார்த்தை ஒரு முறை வந்து பாவம் பண்ணி வந்து போயிடும். மற்றபடி இந்த பிரசங்கம், இந்த அபிஷேகம், இந்த உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறது 15 நிமிஷம் கூட உட்கார முடியாதுங்க. 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துக்கிறான், அதுல நல்லா உட்காந்து சப்பளங்கால் போட்டு உட்கார முடியுது, டிவியில போட்டு விட்டா மணிக்கணக்கில் உட்காந்து கேம் ஆட தெரியுது, எல்லாம் பண்றல. 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறதுக்கு உனக்கு வலிக்குது அப்படின்னா பின்னாடி கட்டி வந்துதான் சாகணும், வேற வழியே இல்ல. மூலம் வந்துதான் சாகணும். வர வச்சிருவார் ஆண்டவர், இன்னும் உட்காரவே மாட்டேன் பிரசங்கத்துல. ஐயோ பயங்கரமா எனக்கு டென்ஷன் ஆகுது. 4வது குரூப் பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே நம்பி கனி கொடுக்கிறவளா இருக்கிற ஒரு குரூப். 4 குரூப்பை பத்தி அந்த பிரசங்கர் சொல்றாரு. கிறிஸ்துன்னு நினைச்சிட்டு கிறிஸ்தவனாகவே இல்லை, உண்மையான கிறிஸ்துவா இருந்துகிட்டு கவலை பயத்தோடவே இன்னும் இருக்கிறான். 2வது குரூப். இன்னைக்கு அந்த 2வது குரூப் தான் நம்ம இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவன் தான், சபைக்கு வரோம், ஆனா எல்லாம் கவலை பயம், எல்லா நெருக்கங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குது, சோர்ந்து போயிடும். 3வது, கிறிஸ்துவே இல்லைன்னு மறுதளிக்கிறவங்க, சர்ச்சைக்கா வரமாட்டேன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. 4வது, உண்மையாய் ஏற்றுக்கொண்டு வசனத்தை கடைபிடிச்சு நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையில் நான் இருப்பேன், அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன்னு இருக்கிற குரூப் இருக்கிறாங்க. அதை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. நான் அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்க்கும் பொழுது நான் இதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தேன். வழியில விதைக்கப்பட்ட விதை, பாறையில கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, முட்கள் இடத்துல விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை, அப்படியே மேட்ச் ஆச்சு. அப்ப வழியில என்னது, வழியில போட்டுருவாங்க, ஆனா பிரசங்கம் கேட்பாங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துக்குள்ள இருப்பாங்க, கிறிஸ்துவ இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. அது வழியில விதைக்கப்பட்டது. கற்பாறையில விதைக்கப்பட்டது, உண்மையுள்ள கிறிஸ்து தான், வார்த்தையை கேட்பாங்க, விசுவாசிப்பாங்க, ஆனா சோர்ந்து போகும்போது பலனற்று போவாங்க. மத்திய 13ஆம் அதிகாரத்துல இதை பத்தி இருக்குது, பாறையை பத்தி இருக்கிறார். அப்போ ஏதாவது சோதனை வரும்போது அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அடுத்தது 3வது, கிறிஸ்துவே வேணாங்க எனக்கு, சபைக்கே வரலன்னு சொல்றாங்கல்ல, முட்கள் மேல விழுந்துச்சு. ஏன்னா முட்கள் வந்து அதை பச்சித்து அதை நறுக்கி போட்டது விதைய. அப்போ அவங்க முட்கள் உள்ள விதையா இருக்கிறாங்க. நல்ல நிலம், கிறிஸ்துவை ஏற்று உண்மையாய் பின்பற்றி கனி கொடுக்கிறவர்களா இருப்பாங்க அப்படின்றார். இப்ப கனியை கொடுக்கறத வச்சுதான் நீங்க என்ன மரம்னு கர்த்தர் கேட்க போறார். கனியே கொடுக்கலன்னா கிறிஸ்துக்குள்ளாக நீங்க இல்லைன்னு அர்த்தம். என்ன கனி கொடுக்குறீங்கன்றது ஆண்டவர் சொல்லாரு. அது கனி கொடுத்தாதான் என்ன மரம்னு தெரியுமா. கனி கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளை வைக்கணுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் இனிமேனாச்சும் கனி கொடுக்கணும், உமக்கு உகந்ததை கனிகை கொடுக்கணும், நல்ல வெற்றியை பார்க்கணும், நிறைய தயவை பார்க்கணும், நல்ல வாழ்க்கை நான் பார்க்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கனி கொடுத்தாதாங்க என்ன மரம்னு ஆண்டவருக்கு தெரியும். கனி கூடாத மரத்தை எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடுவார்கள். கனி கொடுக்குற வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்திடம் பரலோகத்து போயிடுவோம் இல்லைங்க. கனி கொடுத்தாதாங்க பரலோகத்துக்கு போக முடியும். கனி கொடுக்கலாம் வெட்டி அங்கேயே போட்டுருவார். அதான் அந்த வேலைக்காரன் சொல்றான், இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம், இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுருங்க. ஆண்டவர் எத்தனையோ ஒரு வருஷத்தை விட்டு வச்சிருக்கிறார். கனி கொடுப்பீங்க, வார்த்தையில வளருவீங்க, வார்த்தை என்ன சொல்லுதோ கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்கன்னு ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி கொடுக்குறாரு. வார்த்தையை கேட்கறதுக்கே வரல, பைபிள் ஸ்டடிக்கே வரமாட்டீங்க, சண்டே காலையில எப்பயாவது ஒரு முறை வரீங்க, 3 வாரம் கட்டடிக்கிறீங்க, ஈவினிங்ல சுத்தம், வந்தவங்களும் வராம போயிட்டாங்க. ஏன்னா வார்த்தை வேலை செய்யல, வார்த்தை உள்ள கிரியை செய்யல. என்ன கோபமோ, என்ன வைராக்கமோ, என்ன மூர்க்கமோ, என்ன காரியங்களோ நடந்துச்சு, ஒன்றுமே புரியல. இந்த உலகத்துல
ஏதோ நடக்குது, மர்மமாய் இருக்கிறது என்ற மாதிரி கதி. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, வார்த்தை மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அது மேல இருக்கிற அஃபெக்ஷன், ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம் எல்லாமே தணிஞ்சு போச்சு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போலங்க. ஐக்கியத்தில் வாங்க, மறுபடியும் சாயந்தர சர்வீஸ்க்கு வாங்க, மறுபடியும் ஈவினிங்கில் வந்து கர்த்தருடைய நாமத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, பாடுங்க, நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணுறதுக்குலாம் நிறைய இருக்குது. நிறைய பொறுப்புகள் கொடுக்க வேண்டியதாகுது. பொறுப்பில் கவனம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது பெரிய எவ்வளோ பொறுப்பு. திருவந்து கழுவுற பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு. சாப்பாடு பரிமாற பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஆனா துஷ்பிரயோகம் பண்றாங்கல்ல, எவ்வளவு துஷ்பிரயோகங்கள், எவ்வளவு வேஸ்ட், எவ்வளவு ஆண்டோடைய கிருபையை போக்கடிக்கணுமோ அவ்வளவு போக்கடிக்கிறாங்க. வளர்த்து விடணும்னு ஆசைப்படுறேன், வளர மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, அப்ப கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர். ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் திராட்சை செடியோட திராட்சை கொடி இணைஞ்சிருந்தா நித்திய ஜீவனும் பலனும், நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவன் தான் பலன் இருக்குது, பலன் கொடுக்குற வாழ்க்கையை உண்டு பண்ணுவார். ரெண்டாவது கனி கொடுப்போம், என்ன மரம்னு தெரிஞ்சிடும் ஆண்டவருக்கு. கனி கொடுக்குறோம்னா நம்ம இருப்போம். அந்த கனி கொடுக்குறத கேரக்டர்ஸ் நிறைய நான் சொன்ன பாருங்க, அது கனி கொடுக்குறோம்னா நம்ம இருப்போம். அப்படி அந்த கேரக்டர்ஸ் நம்ம வளரணும்னா ஆண்டவரோட இணைப்புல நம்ம இருக்க வேண்டும். அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சாந்தம் இல்ல, பொறுமை இல்ல, எந்த சாந்தமும் இல்ல, எப்பவுமே அப்படியே மூர்க்கம், கோபம், பகையோடு இருக்கிறீங்கன்னா ஒரு கேரக்டரும் வரல, திராட்சை செடியோடவே இல்லவே இல்லைன்னு அர்த்தம். மூணாவது நித்திய ஜீவன் உண்டு, கனி உண்டாகும். மூன்றாவது பராமரிப்பு உண்டாகும். தேவன் நம்மளை பராமரிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை பராமரிக்கிறாரு. அப்போ கனி ப்ரொடியூஸ் பண்றது நம்ம வேலை இல்லை, கனி கொடுக்கறது திராட்சை செடியோட வேலை. திராட்சை செடி நல்லா இருந்தாதான் கனி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப நம்ம வேலை இல்லை, கனி கொடுக்கறது நம்ம வேலையே இல்லைங்க. திராட்சை செடியில நிலைச்சிருந்தா மட்டும் போதும், திராட்சை செடி நம்மள கனி கொடுக்க வச்சிருங்க. நம்ம வேற ஒன்னே ஒண்ணுதான், அதுல இணைஞ்சிருந்தா போதும், அதுல நிலைத்திருந்தால் போதும். அந்த வார்த்தை தான் வருது. எத்தனை முறை வந்து பாருங்க, யோவான் 15 பாருங்க. யோவான் கடைசி மூணாவது வார்த்தையை நான் சொல்லி முடிய போறேன் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 2ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனம் எங்க நிலைத்திருக்குதுன்னு வார்த்தை வருது பாருங்க. இதுல நிலைத்திருக்குன்னு வார்த்தை வரல. 4ஆம் வசனம் பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் நிலைத்திருப்பேன். கனி கொடுக்க மாட்டாதது போல நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சரிங்களா? எத்தனை நிலைத்திருங்கள் வருது பாருங்க. நீங்க எனக்குள்ள நிலைச்சில்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க. என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5, நானே திராட்சை செடிகள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால்ன்ற வார்த்தை வருது. அப்ப நிலைத்திருந்தால் அப்படின்னு வந்துகிட்டே இருக்குதுங்க. நிலைத்திருந்தால்னா என்னங்க அப்படின்னா, ஆண்டவரோட இணைஞ்சிருக்கிறதா நினைத்திருது. அதாவது செடியோட இணைஞ்சிருக்கணுங்க, அவரோட பிணைப்புல இருக்கணுங்க. சபையில ஒவ்வொரு வாரமும் வந்து அட்டன் பண்ணி ஆண்டோடைய பிணைப்புலயே இருக்கணுங்க. சும்மா வந்தும் வராதமா இருக்கக்கூடாது. இந்த வாரம் போவோம், அடுத்த வாரம் வர வேணாம், அதுக்கு அடுத்த வாரம் 2வது வாரமா 3வது வாரம், 4வது வாரம் போவோம். 4வது வாரம் போனாதான் திருவந்து வாரத்துக்கு போகும்போது அட்ஜஸ்ட் ஆகும், எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு விட்டு வர்றது. வந்து வராதமா, அது திராட்சை கொடி இல்லை, அது செட்டிங், ஆர்டிபிஷியல் பிளாஸ்டிக். அது வந்து செடி மாதிரியே தெரியும், திராட்சை கொடி மாதிரியே தெரியும். ஆனா அதுல ஒரு ஃப்ரூட்டும் இருக்காது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பலன்னு இருக்கும். வந்து போவாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். பிளாஸ்டிக் உள்ள உண்மையான கனி அப்படி இருக்கவே இருக்காது. அப்போ ஒவ்வொருவரிடம் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் வந்துடணும். அதுதான் நிலைச்சிருக்கிறது. பிரச்சனைனா சர்ச்சைக்கு வர்றதில்லை, பைபிளை தூக்குறது இல்லை, நான் ஜெபிக்கிறதே இல்லை. பிரச்சனைனா, ப்ராப்ளம், சோதனை ஏதாவது வரும்போது நான் பண்றதே இல்லைன்னா நிலைச்சில்லைன்னு அர்த்தம். ஆண்டோடு நிலைத்திருக்குதுன்னா அனுதினமும் அவரோடு கூட இருக்குது. பிரச்சனை வரும்போது தான் சர்ச்சைக்கு நிறைய பேர், அதாவது வரணும், பிரச்சனை போட்டுங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அது போயிடுச்சுன்னா, பிரச்சனை அது சந்திச்சு முடிச்சுச்சுன்னா நான் வந்துருவேங்க அப்படின்னு. அப்பெல்லாம் கத்தணும் போல இருக்கும். யோ, வந்தாதான் உனக்கு பிரச்சனை கிளியர் ஆகும், வந்தாதான் உனக்கு சுகம் கிடைக்கும், வந்தாதான் உனக்கு எல்லா பிரச்சனையும் போகும் அப்படின்னு கத்தணும் போல இருக்கும். ஆனா எப்படி சொல்ல முடியுது? சபைக்கு கொஞ்சம் வாங்க, வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நடத்துவார், அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப நிலைத்திருக்கிறதுனா அவரோடு இருப்பது, அவரோடு தங்கியிருப்பது. சபைக்கு வருவது தான் நிலைத்திருப்புதான். சபைக்கு வராம எங்க போனா, நான் அவருக்குள்ள நினைச்சிருக்கிறேங்க, நான் ஆவில தாங்க இருக்கிறேன், நான் அவரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, ஒண்ணு இல்ல. அதோட விசுவாசம், ஐக்கியம், செயல்பாடு சபைக்கு வருவது தானே தவிர, எங்க இருந்தாலும் கிறிஸ்துக்குள் நிலைச்சிருந்தா ஆண்டவர் நம்பவே மாட்டார். சபைக்கு வருவதுதான் நிலைத்திருது. அப்ப நிலைச்சிருக்குதுன்னா
ஆண்டுடைய ரெகுலாரிட்டி, ஆண்டுடைய சபைக்கு வந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்பது, அவரை ஆராதிப்பது, சபையோடு சேர்ந்து ஆராதிப்பதான் அவரோடு நிலைத்திருப்பதற்கான விசுவாச செயல் ஆகும். இது ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னா, யோவான் 14:23 பாருங்களேன். யோவான் 14:23 இன்னைக்கு ஆண்டவர் செஞ்சு அனுப்ப போறாரு பாருங்க. யோவான் ஆமா, டிஃபன் வேற ரெடியா இருக்குதுங்க, அதனால கவலையே இல்லை. என்னால 10 மணி வரைக்கும் கூட இழுக்க முடியும், ஏன்னா நான் உங்களுக்கு இங்க சாப்பாடு ரெடி பண்ணி உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக அன்பா இருந்தால் கை கொள்ளுவான். பாத்தீங்களா, அதாவது எங்கன்னா அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு நீ சொல்லிட்டீங்கன்னா என் வார்த்தை கீழ்ப்படியணும். சரிங்களா, நான் உங்களை நேசிக்கிறேன் பிரதர், உங்களை நான் ரொம்ப அன்பா பாக்குறேன் பிரதர், உங்களை நான் நேசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற ஒரு வார்த்தையும் ஒபே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நேசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவரை தான் சொல்றாரு, என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நான் பேசுற ஒரு வசனத்தையும் கை கொள்ளலைன்னா அன்பே இல்லைன்னு அர்த்தம். பெரியவங்களும் என் பேச்சு கேட்க மாட்டீங்க, வாங்க வாங்க சர்வீஸ்க்கு வாங்க, ஈவினிங் வாங்க, வர மாட்டீங்க. சரி, என் ஏஜ்ல யாருமே கிடையாது, என் ஏஜ் கீழே தான் இருக்கிறாங்க. அவங்களும் என் சொல்ற பேச்சு கேட்கணும், அவங்களும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. சரி, குட்டி வாண்டுங்க, அதனாச்சும் என் பேச்சு கேட்கணும்னு பார்த்தா அதுங்களும் ஒன்றும் வர மாட்டேங்குதுங்க. எப்படி இருக்கும் என்னுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருமே கீழ்ப்படியில, வசனம் கேட்கறாங்க, கீழ்ப்படியில இல்ல. இதுதான் ஆண்டு சொல்ல. அப்ப என்கிட்ட அன்பாவே இல்ல. வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து 3 பேரும் வாசமா இருப்பாங்களாம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்க 3 பேரும், நீ வார்த்தையை மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதும், பிதா வந்துடுறாரு, இயேசு வந்துடுறாரு, ஆவியானவர் வந்துடுறாரு, 3 பேரும் உங்க உள்ளத்துல குடியிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் உள்ள 3 பேரும் உள்ள ஒருத்தர் உள்ள வந்தாலே அவ்வளவு பெரிய பலசாலியா மாறுறோம்னா, ஆவி உள்ள வந்தாலே பலசாலியா மாறுறோம்னா, இயேசு உள்ள வந்துடுறாரு, ஆவி உள்ள வந்துடுது, பிதாவாகிய தேவனே நம்மள வாசமா இருக்கிறாருன்னா உங்களை யாருன்னா தொட முடியுமாங்க? முடியாது. எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் தெரியுமா இது? உங்களுக்கு பேசல ஆண்டவர், எனக்கு தான் ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் பேசிக்கிறாருங்க. கொலோசியர் 2:6 பாருங்களேன். கொலோசியர் 2:6. இந்த யோவான் 14:23 ஃபுல்லா வாசிட்டுமா? 23. நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோட வாசம் பண்ணுவேன் அப்படின்றார். அப்ப அவருடைய வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கை கொள்ளணும், சபைக்கு வந்துதான் ஆகணும். அப்ப சபைக்கு வர்றதுதான் நிலைத்திருப்பதுக்கான அடையாளம். அதாவது உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் பாருங்க, திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை செடியோடு திராட்சை கொடி இணைஞ்சிருந்தாதான் நம்மளால ஃப்ரூட்ஃபுல் வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப திராட்சை செடியோடு இணைஞ்சிருந்தா, ஆண்டவர் இயேசுவோடு இணைஞ்சிருந்தா, ஜபத்திலே இருந்தா, தியானத்திலே இருந்தா, அவளோட நிலைச்சிருந்தா நம்மளுக்கு நித்திய ஜீவனும் பலனும் வந்துடுது. 2வது கனி உண்டாகுது. 3வது நம்மளை பராமரிக்கிறார் ஆண்டவர், நம்மளை தனியா கேர் பண்ணிக்கிறார். அப்ப கேர் பண்ணிக்கலாம், கனி கொடுத்துருவோம் திராட்சை செடியில இருந்தா. ஆனா இணைஞ்சிருக்கணும், நிலைத்திருக்கணும்ன்றார். எப்படி நிலைத்திருக்கிறதுன்றதான் நான் இங்க சொல்லி கொடுக்குறேன். நிலைத்திருக்கிறதுனா டெய்லி ஆராதனைக்கு வருவது, வியாழந்தோறும் வருவது, பைபிள் ஸ்டடி ஆனா வருவது, சண்டே காலையிலானா வருவது, சண்டே ஈவினிங் ஆனா வருவது. இந்த வாரத்துல எந்த இதுவே என்னால பிஸியா இருக்கிற வர முடியலன்னா சண்டே காலையிலாச்சும் வந்துடணும், இல்ல ஈவினிங்னாச்சும் வந்துடணும். சண்டே வரவே முடியாதுங்க, காலை வைக்க முடியாதுங்க அப்படின்னா அதுக்குதான் பைபிள் ஸ்டடி இருக்குது, வந்துடலாம். ஒரு வாரத்துல எப்பயாவது ஆண்டோடைய சபையில காலை வைக்கணும், வச்சு ஆகணும். ஒரு விசுவாசி வச்சு ஆகணும். காலை வைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டைலாக் தெரியும், காலை வைக்கலன்னா அவ்வளவுதான், ஆண்டவர் நடமாடமே விட முடியாது, ஆண்டவர் எங்க போனாலும் பிழைக்கவும் முடியாது. சபைக்கு வருகிறதை நிறுத்தக்கூடாதுங்க. சில சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விடாதீங்கன்றார். ஏன்? நிலைச்சிருக்கணும், நிலைச்சிருக்கிறது அங்கதான் வச்சிருக்கிறார். ஏன்னா இயேசு அங்க வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். கொலோசியர் 2:6 பாருங்க. நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பாத்தீங்கன்னா எத்தனை வருது? வேர் கொள்ளணும், கிறிஸ்துக்குள்ள வேர் கொள்ளணும், அதாவது திராட்சை செடியோடு இருக்கணும்ன்றார். வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்பட்டிருக்கணும், அவருக்குள்ள நடக்கணும், அவருக்கு போதிக்கப்பட்டபடியே இருக்கணும், விசுவாசத்துல உறுதிப்படணும், ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகணுங்க. இவ்வளவு விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அவர் திராட்சை கொடியோட வேலை அவரோட வேர் கொள்ளணும், அவர் மேலே கட்டப்படணும், அவர் மேலே நடந்து கொள்ளணும், அவர் மேலே வசனத்தை கேட்கணும், போதிக்கப்பட்டபடியே அதுல விசுவாசத்துல இருக்கணும், கேட்ட வார்த்தையின் பிரகாரம் விசுவாசிக்கணும், அப்புறம் ஸ்தோத்திரம் செலுத்தணுங்க. எல்லாமே இருக்குது பாருங்களேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, படுத்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும், உட்கார்ந்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும், நடந்தாலும் ஆண்டவரோடு இருக்கணும், என்ன பண்ணாலும் ஆண்டவரோடு வாசம் பண்ணணும், என்ன செஞ்சாலும் ஆண்டவரோடு வாசம் பண்ணணும், அவரோடவே ஐக்கியமா இருக்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஐக்கியமா இருக்க போறீங்க? அல்லேலூயா. அவரோட ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இணைப்பு அப்படின்னு சொல்றாரு. அவரில் நிலைத்திருந்தால்தான்
ஆண்டவர் பராமரிப்பை கொடுப்பார். எப்படி பராமரிப்பார்? கீழே விழுந்தா கூட பயப்படாதீங்க, ட்ரெல்லிஸ் குச்சியை வச்சு சிலுவையை வச்சு கத்தர் மாட்டி ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரிச்சு மாட்டி பராமரிக்கிற மாதிரி பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரோடு இணைஞ்சிருந்தா அந்த ஆவின் கனிகளை கேரக்டர் நிச்சயமா பில்ட் ஆகும் உங்களுக்குள்ள. அதன் மூலியமா கத்தர் கனி கொடுக்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார். சரி, எப்படிங்க நிலைச்சிருங்க சபைக்கு வந்தா நிலைச்சிருக்கலாம், ஆனா எப்படிங்க எல்லா நேரமும் எப்படிங்க நிலைச்சிருக்குதுன்னு ஆண்டவர் இங்கே சொல்லி தரார். யோவான் 15 கடைசியில் முடிக்க போறோம் பாருங்க. ஒரு 4-5 வசனங்கள் அப்படியே லைனா படிச்சுட்டு முடிக்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய வாசிக்கலாமா? எத்தனை முறை வசனம்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலும் அவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்ன இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாதுன்றாரா? 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் சரிங்களா? அப்ப கொடி, நான் திராட்சை செடி, நீங்க என்ன நிலைத்திருக்கின்றார். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் என்னிலும் என்ன நிலைத்திருக்கணுமா? வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிலைச்சிருக்கணும்? வார்த்தையில நிலைச்சிருக்கணும். எழுதிக்கொள்ளுங்க, வார்த்தையில நிலைச்சிருக்கணும். 2வது 9ஆம் வசனம், பிதாவினில் அன்பா இருக்கிறது போல. 2வது அன்புல நிலைச்சிருக்கணும். அவர் மேல அன்பு நம்ம செலுத்தினாதான் சபைக்கு வர முடியும். வார்த்தையில நிலைக்கணும், அன்புல நிலைக்கணும். 3வது 10ஆம் வசனம், பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு. அடுத்தது கற்பனைகளை கை கொள்ளணும். சரிங்களா? வார்த்தையில கை கொள்ளணும், வார்த்தையில நிலைக்கணும், அன்புல நிலைக்கணும், கற்பனையில் நிலைக்கணும். இப்ப வார்த்தைனா சபைக்கு வந்தாதான் நிலைக்க முடியும். அன்புல ஆண்டவர்கிட்ட அன்புக்கு வந்தாதான் சபைக்கே வர முடியும், அன்புல நிலைக்க முடியும். அடுத்தது கற்பனையில வளர்க்க முடியும். கற்பனைனா என்னங்க? அதுதான் வார்த்தை இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கற்பனை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அப்ப கற்பனை என்னது? என்னிடத்துல அன்பா இருக்க போல நீங்க மற்றவர்களிடத்திலும் அன்பா இருப்பதான் கற்பனை என்றார். அப்ப வார்த்தையில நிலை நிற்கணும், அன்புல நிலை நிற்கணும், பிறர் இடத்துலயும் அன்பா இருக்கிறதுல நிலைத்திருக்கணும். அதுதான் கற்பனை என்றார். அப்ப என்ன சொல்லுது? சபைய பத்தி சொல்றாரு. வார்த்தையை கேட்க வரணும், அன்பா இருந்தாதான் வார்த்தையை கேட்க உள்ள வர முடியும், அன்பு இருந்தாதான் வர்ஷிப் பண்ண முடியும். அப்ப வார்த்தையில நிலைக்கணும், அன்புல நிலைக்கணும், மற்றவங்ககிட்டயும் அன்பா இருக்கணும்ன்றார் ஆண்டவர். இப்படி இருந்தாதான் நிலைச்சிருக்கிறதுக்கு அடையாளம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க, எந்த கூடுகளையும் கலந்து கொள்ள மாட்டாங்க, எந்த ஜப கொடுதுகளும் வர மாட்டாங்க. ஏன்னா ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. அடுத்தது ஆண்டவர் மேலே அன்பு இல்லாதனால சபைக்கு வரல. அடுத்தது வசனம் கேட்டாலும் அது அவங்களுக்கு பலன் இல்லாம போயிடுது. அதனாலதான் கனி கொடுக்கலன்ற அர்த்தம். திராட்சை செடியில நிலைக்கணும், அப்பதான் நித்திய ஜீவன் உண்டு, கனிகள் உண்டாகும், அதுக்கப்புறம் பராமரிப்பு உண்டாகும். எப்படி உண்டாகும்? எப்படி நிலைச்சிருக்கணும்? ஆண்டவர்குள்ள வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அன்புல நிலைச்சிருக்கணும், கற்பனையில நிலைச்சிருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இப்படி நீங்க நிலைச்சிருந்தா நீங்க என்னுடைய பிள்ளைன்னு சொல்லல, நான் உங்க தகப்பன்னு சொல்லல, இப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்க தாயின்னு சொல்லல ஆண்டவர். ஏன்னா இவங்கெல்லாம் ரகசியமான காரியங்களை மறைக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்க இப்படிலாம் நிலைச்சிருந்தா நான் உங்களுக்கு எப்படிப்பட்டவன் சொல்றாரு. 13ஆம் வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும். இந்த பைபிள் ஸ்டடியில இந்த வசனம் நான் தேடிட்டு இருந்தேன், இப்ப கிடைக்குது எனக்கு. சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிறவர் யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் நான் வார்த்தை சொல்லபடியே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என் சிநேகிதராய் இருப்பீர்கள். உங்களை மனைவின்னு சொல்லல, இல்ல தாயோ தகப்பனோ பிள்ளையோ எதுவுமே சொல்லல, ஃப்ரெண்டுன்றார். ஃப்ரெண்டுன்னு என்ன தெரியுமா? தகப்பன் பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அறிவுரை மட்டும் தான் சொல்ல முடியும், பர்சனலான விஷயம் சொல்ல முடியாது, மனைவிக்கும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஆனா அப்பா ஃப்ரெண்டு கிட்ட நிறைய சொல்லுவாரு, இந்த குறை எந்த குறை எல்லாத்தையும் ஃபுல் ஷேரிங், இன்க்ளூடிங் சரீரத்துல என்ன குறைபாடு இருக்குதோ ஃப்ரெண்டுக்கு தெரியும். அதனாலதான் அப்பாங்க சில பேர் உனக்கு என்னடா குறை அப்படின்னு ஃப்ரெண்டை பிடிச்சி கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு என்னவா நீங்க என்னவா இருக்கிறீங்களா? சிநேகிதரா இருப்பீங்கன்னா அங்க அந்தரங்கம் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் புத்திரருக்கும் மேலாக பிள்ளைக்கும் மேலாக. பிள்ளைனா ஒரு 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 கண்டிஷன் இருக்குது, பிள்ளைனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அசிங்கமா கெட்ட வார்த்தைலாம் திட்டிட முடியாது, கெட்ட வார்த்தையே கேட்காத அளவுக்கு நம்ம வளர்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு லிமிட்ல நம்ம வளர்க்குறோம் பிள்ளைங்களை. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளையோட தாண்டி சிநேகிதரா இருப்பீர்களா ஆண்டவர் அப்ப எவ்வளவு ஓப்பனா பேச ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அவரோட நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் ஓப்பனா பேசுவார். 15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. அல்லேலூயா. யாருமே ஊழியக்காரங்க இல்லைங்க.
ஒருத்தரும் ஊழியக்காரன் இங்க இருக்கிறவங்க ஒருத்தரும் ஊழியக்காரங்களே இல்ல. நான் உங்களுக்கு ஊழியக்காரன் சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். எஜமான் என்ன பண்றாருன்னு ஊழியக்காரன் தெரியாது. சொன்னா கமெண்ட் சொன்னா அவன் செய்யற வேலை தான் ஊழியக்காரன். ஆண்டவர் அப்படி சொல்ல, உங்களை ஊழியக்காரன் சொல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், என் ஃப்ரெண்டு நான் சொல்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்துல நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்றார். எல்லா ரகசியம் எங்க அப்பா என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் நான் புட்டு புட்டு உங்களுக்கு நான் தெரிவிச்சிடறேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுன்றார், என் நண்பேண்டா. ஆண்டவர் சொல்ற நம்மள என் நண்பேண்டான்றார். எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். உலகத்தான் விட்டு கொடுத்துருவான். கடைசியில லவ் வரும்போது பார்க்காம போயிடுவான், கேர்லெஸ்ஸா விட்டு போயிடுவான், கழட்டி விட்டு போயிடுவான். நம்முடைய ஆண்டவர் கழட்டி விடவே மாட்டார். எந்த நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் விடவே மாட்டார். அவருக்கு இருக்கிற நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னு ஞாபகம் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்குது நம்மளுக்குள்ள. அது அழிக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள. அதுதான் தேவனுக்கு சொல்றார். அப்போ ஆண்டவர் பராமரிக்கிறார். எப்படி பராமரிக்கிறாரு? ஆண்டவர் கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிறார். எப்படி எப்படிலாம் கனி கொடுப்போம்? அந்த 15 அதிகாரத்துல 2ஆம் வசனம் பாருங்க. என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை அதிக கனி கொடுக்கணும்னு படி ஆண்டவர் விரும்புகிறார். அவ சாதாரண கனி இல்ல. என்ன கனி? அதிக கனி. கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறாராம். அப்ப நம்ம அதிகமா கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை கிளீன் பண்றாரு. வார்த்தையினால, வசனத்தினால தேவன் நம்மளை அனுதினமும் தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார். கிளீன் பண்ற விஷயம் தான் வர்ஷிப். கிளீன் பண்றார். எதுக்கு? அதிக கனி கொடுக்கும்படிக்கு. அடுத்து ஒரு ஆன்சர் 8ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். அடுத்த கனி மிகுந்த கனி. ஃபர்ஸ்ட் அதிக கனி 2ஆம் வசனத்துல, அடுத்தது மிகுந்த கனி. அதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? எப்படி பராமரிக்கிறார்? மிகுந்த கனி கொடுக்கறதுனா என்ன பண்ணுவார்னா, கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். சீஷராக்குகிறார் ஆண்டவர். மிகுந்த கனியை ஒன்று பண்றதுக்கு ஆண்டவர் நம்மள சீஷராக்குகிறார். அதெல்லாம் டெய்லி சபைக்கு வந்தாதான் நிலைச்சிருக்க முடியும். அப்பதான் ஆண்டவர் சீஷராக்குவார், மிகுந்த கனியை கொடுக்க வைப்பார். அடுத்த ஆன்சர் 16ஆம் வசனம். 16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாத்தீங்களா? இது எப்படின்னா நிலைக்கும் கனி, அதிக கனி, மிகுந்த கனி, நிலைத்திருக்கும் கனி. எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும், செட்டில் இருக்கும் ஆண்டவர். அப்ப நிலைத்திருக்கிற கனியை கர்த்தர் கொடுப்பார். அப்ப நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஒரு இடத்துல உங்களை ஏற்படுத்தி வைப்பார். அங்க கனி கொடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல உங்களை ஏற்படுத்தி வைப்பார். அப்ப அந்த ஏற்படுத்துகிறவர் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்றாரு, 2வது சீஷன் ஆக்குறாரு. ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார். என்னை ஃபர்ஸ்ட் கழுவுனாரு, சுத்தம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? என்னை சீஷனா மாத்தினாரு. டெய்லியும் ஓடுவேன், ஓடு 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 ஓடுன்னு. இங்கிருந்து பல்லாவரத்துல கோயம்பேடு பஸ் பிடிச்சி கோயம்பேடுல இருந்து மதுரவாயில் போய் வசனங்களை சத்தியங்களை கற்றுக்கொண்டு லேட் நைட்ல வீட்டுக்கு வந்து இப்படி ஃபுல்லா ஓடி 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 ஆண்டவர் பார்த்தாரு, சீஷன் ஆகிட்டாரு. சீஷன் ஆகினது இல்லாம ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏற்படுத்தி விட்டாரு. நிலைத்து இருக்கும்படி ஆண்டவர் கனி கொடுக்கும்படி செஞ்சிருக்கிறாரு. பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல, இது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்றேன். இப்படிதான் கர்த்தர் பண்ணார் என்னுடைய வாழ்க்கையிலன்றத நான் சொல்றேன் பாருங்க. அப்போ நம்முடைய சின்ன காரியங்கள், ஆண்டவரோட கொஞ்சம் சின்ன காரியம், சபைக்கு வந்து உட்கார்ந்து அந்த 2 மணி நேரம் இருந்துட்டு போறதுதான். வர்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். அதனால சொல்றேன் 2 மணி நேரம் அப்படி இருந்துட்டு போறதான். 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காடுறோம்லே. எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்தா, காலேஜ்ல எல்லாம் உட்காந்தா ரொம்ப நேரம் உட்காரம்ல. 8 மணி நேரம் கூட உட்காரவங்களாம் இருக்கிறாங்கல்ல. பஸ்ல இங்க இருந்து நீங்க அது சேலம் போறீங்கன்னா உட்காந்து தானே போறீங்க. எவ்வளவு நேரம் உட்காடுறீங்க? வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும் இப்படி இப்படி டான்ஸ், எல்லாம் சால்சா டான்ஸ் தான். அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நெளியுது, உட்கார முடியல. சில பேர் உட்காரவே 5 நிமிஷம் கூட உட்கார முடியாதுங்க, சர்ச்சைக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. பாருங்க எப்படி எவ்வளவு பெரிய கிருபையை போக்கடிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப நிலைச்சிருக்கணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா போர் அடிக்கும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா ரொம்ப டைமும் ஆகும். நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம், கடுகு விதை சிறிதா இருந்தாலும் அது வளரும் போது எல்லா பூண்டுகளிலும் பெரிய மரமாகும். சின்ன கடுகு விதை, குட்டியும் தான். பரலோக ராஜ்யத்தை கடுகு தான் சொல்றாரு. ராஜ்யமே கடுகு தான். ஆனா அது வளர 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 பெரிய ராஜ்யமா மாறும். ராஜ்யத்தை கடுகுனா நம்ம பண்ற ஆக்ஷன், ஒவ்வொரு விசுவாசமும் கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் தான் போதும். கடுகளவு உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் போதும். அந்த கொஞ்சம் ஒழுக்கம், கடுகளவு கொஞ்சம் கீழ்ப்படிதல், கடுகளவு இந்த வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது, கடுகளவு சொல்ற பேச்சு கேட்கறது, கடுகளவு பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நடக்கிறது, இதெல்லாம் கடுகளவு கொஞ்சம் இருந்தா போதுங்க. அது வளர 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 கர்த்தர் பெரிய விருட்சமாக கர்த்தர் மாற்றுவார்.
பெரிய கனி கொடுக்கிறவர்களாக, அதிக கனி, மிகுந்த கனி, நிலைத்திருக்கிற கனியாக கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. வார்த்தைகளை நிலைத்திருங்க, அன்பில நிலைத்திருங்க, கற்பனையில நிலைத்திருங்க. ஆவியின் கனிகள் 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 கனிகள் இருக்குது பாருங்க, அசுத்த கனிகள். அது வேணா 9 கனிகளை நிலைச்சிருக்கிற பாருங்க. திராட்சை செடியோட இணைஞ்சிருங்க, ஜெபத்துல தரிச்சிருங்க, அவரோட வேதத்துல தனிச்சிருங்க, எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. படுத்தாலும் வேர்கொண்டவர்களாக, கட்டப்பட்டவர்களாக, அவர் மேல் நடந்து கொண்டு போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதை நீங்கள் பெறுவீர்களாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை கர்த்தர் உங்களை மேன்மேலும் பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கனி கொடுக்கிற வாழ்க்கையை, சுகமாய் இருக்கிற வாழ்க்கையை, பெருக்கத்தின் வாழ்க்கையை, பழுகி பெறுகிற வாழ்க்கையை, இன்னும் நல்ல விளைச்சலை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையை, இன்னும் பதவி பிரமாணங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் டிகிரி வாங்கி கர்த்தர் உங்களை இன்னுமாய் சர்டிபிகேட்டோட, வெற்றியோட, விக்டரியோட, லட்சியத்தோட, நோக்கத்தோட அதை சென்றடைய கர்த்தர் உங்களை மிகுந்த கனிகளால கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் உற்சாகப்படுத்துவோம். உன்னோட பொறுமையாய் உட்கார்ந்து கேட்டு பிரசங்களை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய சபையில, ஏஎஃப்டி சபையில, பெரிய சபையில 2.5 மணி நேரம் ஆயிடுது. சில நேரத்துல முடிக்காத மாதிரி நிலைமை போயிடுது. பாஸ்டர் அப்படியே விட்டார், எப்போ முடியுதோ சப்ஜெக்ட் எப்போ முடியுதோ அப்ப வீட்டுக்கு போனா போதுன்ற நிலைமைக்கு எல்லா சபையும் வந்துச்சு. நாம தான் 9 மணி ஆச்சு முடியல, 8 மணி ஆச்சு முடியல, 7 மணி ஆச்சு அப்படின்னு ஒரு மனதிலே இருக்கிறோம். அதுவே நம்ம மாத்தணும். கிறிஸ்துவ மென்டாலிட்டி அப்படி இருக்குது. சொன்ன டைமோட முடிக்கணும் அப்படின்னு இல்லை. சப்ஜெக்ட் எப்போ முடியுதோ அப்பதான் நான் வீட்டுக்கு போவேன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு எப்போ வரீங்களோ அப்பதான் வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஒரு லட்சத்துக்களாக வருவோம். சரிங்களா? அது காணிக்கை நேரம். தங்கள் கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அறிக்கை செய்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னொரு விஷயம், நம்ம பரிமாறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, யாரும் இல்லைன்றதுனால அது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக, கொஞ்சம் பொறுமையோடு இருந்து இந்த சாப்பாடுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லுங்க. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் என்னமோ பண்ணி பார்க்குறோம், முடிஞ்சு பார்க்குறோம். அவங்க சைட்லேருந்து ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, எங்கள் சைட்லேருந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது எப்படியோ அந்த டைமில் டிலே ஆகுது. அதுக்கு வேண்டிய ஒரு ஞானத்தை கற்று நம்மளுக்கு கொடுப்பானாக. ஸோ அதுக்கு வேண்டிய ஊழிய செய்யறதுக்கு பொறுப்பில் கொடுத்தேன். ஆனால் இன்னும் அது சரியாக வரல, ஃபார்ம் ஆகலை. ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்னுமாய் நம்முடைய சபையில இன்னும் நிறைய உணர்வுள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக, ஊழியத்துக்கு பிரயோஜனம் படும்படிக்காக கர்த்தர் செய்யணும்னு ஜெபத்துல தாங்கி கொள்ளுங்க. நீங்க முன்வாங்க, உங்க பிள்ளைகளை முன் வர வைங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் காணிக்கைகளை உயர்த்தப்படுங்க. அறிக்கை செய்வோம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வைத்து படிப்போமா? அறிக்கை செய்வோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம். இந்த விதையை நாங்கள் விதைக்கிறோம். ஏராளமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வீராக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் எனக்கு இந்த விதை அளித்து இதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய காணிக்கை நான் கனப்படுத்துகிறேன். ஒரு பாடலை கேட்கும்போது காணிக்கை செலுத்துகிறேன். Yes, sir.
ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் நீர் எங்களை வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீர் உண்டு பண்ணுங்க. திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் எங்கள் நித்திய ஜீவன் உண்டு, கனி உண்டாகும், பராமரிப்பு உண்டாகும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். வார்த்தையிலும் அன்பிலும் கற்பனையிலும் நிலைத்திருக்கும்படி நீர் உதவி செய்வீராக. அதிக கனிகளினாலும் மிகுந்த கனிகளினாலும் நிலைத்திருக்கும் கனியினாலும் நீர் எங்களை உருவாக்குவீர், எங்களை சுத்தப்படுத்துவீர், எங்களை சீஷராய் மாற்றுவீர். எங்களை நீர் ஆண்டவரை ஏற்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்களை ஆண்டவர் இம்மட்டுமாய் காத்து நீர் வழிநடத்தின தேவன், இனிமேலும் எங்களை காத்து எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகம் பெறன் ஆரோக்கியத்தோடு நாங்கள் எப்பொழுதும் இந்த வார்த்தையில் காணப்பட நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதி கனமை முறுக்கி எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் நக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராண அழைக்கி விலக்கி மீட்டு என்னை கிருபையால் இருக்கலாம் முடிசூட்டி நன்மல வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமணம் நவைத்து மாவளது பழகிறது ஒடுக்கப்படியாருக்கு தேவன் நீதனை செய்கிறார். கர்த்தர் தமது படி நமக்கும் அடிக்கிறீர்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுவாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ ஈவினிங்ல ஆராதனை இருக்கிறது. 7 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள்.